அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அந்த யூனிட் டெஸ்ட்ல செகண்ட் யூனிட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6. அதுக்குண்டான கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் போயிட்டு இருக்கு. அதோடைய கொஷின் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நீங்கள் டெஸ்ட் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவன் அல்லன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவன் அல்லன், ரெண்டாவது அவள் அல்லல், மூணாவது அவர் அல்லீர், நாலாவது அவை அல்ல. அப்ப நம்ம சொல்றோம் எதிர்மறை சொற்கள்லாம் படிக்கிறோம். சரிங்களா? எதிர்மறை சொற்கள் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் அப்படிங்கிறது அல்லன், தன்மை, முன்னிலை, படர்க்கை 3 ஆங்கிள் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்ல படிக்கும்போது அவன் அப்படிங்கும்போது அல்லன் கரெக்டா தான் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவள் அப்படிங்கும்போது அல்லல் கரெக்டா தான் இருக்கு. சரிங்களா? மூணாவது இருக்கக்கூடியது அவர் அப்படிங்கும்போது என்ன வரணும் அப்படின்னா அல்லர் அப்படித்தான் வரணும். சரிங்களா? அவர் அப்படிங்கும்போது அல்லர் அப்படின்னு தான் வரணும். ஆனா அல்லீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அல்லீர் அப்படிங்கும்போது எதுக்கு வருது அப்படின்னா நீ வீர் அப்படின்னா தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நீ வீர் அப்படின்னா தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அல்லீர் அப்படின்னு வருது. இதே வந்து பாத்தீங்கன்னா நீ அப்படின்னு சொல்லிட்டு முன்னிலை பெயர் சொல்லும் போது அல்லை இப்படி நம்ம சொல்றோம். நீ அப்படிங்கும்போது அல்லை சொல்றோம். நீ வீர் அப்படிங்கும் போது என்னவா சொல்றோம் அப்படின்னா அல்லீர் அப்படின்னு சொல்றோம். அப்ப தேர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருக்கு. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவை அப்படிங்கும்போது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவை அப்படிங்கும்போது அல்லதான், அது கரெக்டா இருக்கு. சரிங்களா? நமக்கு தன்மை, முன்னிலை, படர்க்கையில வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்ப 1, 3, 4 மூணுமே கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் சி மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் கிடையாது. அவர் அப்படிங்கும்போது என்ன வரணும் அப்படின்னா அல்லர் அப்படிங்கிறதா வரணும். சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 1க்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆன்சரு சி தான் கிடைக்குது. ஓகேங்களா? அதான் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இணை சொற்களும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? இணை சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 ஆங்கிள் பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது நேரிணை, எதிரிணை, செரி இணை அப்படிங்கிறாங்க. இப்ப செறிவு அப்படின்னாலே பண்பு தான், குணத்தை சொல்லக்கூடியது. நேரிணை சொற்கள் இருக்கு. நேரிணை சொற்கள்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா ரெண்டுமே பிளஸ்ஸா வரக்கூடியது. எதிரிணை சொற்கள்லாம் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன்னு பிளஸ் ஆகவும் இன்னொன்னு மைனஸாகவும் வரக்கூடியது. இதே வந்து பாத்தீங்கன்னா செரியினை அப்படிங்கும் போது பண்பை வச்சு குறிப்பை வச்சு சொல்லக்கூடிய கொஷின். சரிங்களா? அது மாதிரி படிக்கணும். நேரிணை சொற்கள் அப்படிங்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா நமக்கு ஒரே மாதிரி சொல்லக்கூடியது. உயர்ந்து ஓங்கி அப்படிங்கிறோம். உயர்ந்து ஓங்கி அப்படின்னா உயர்ந்தனாலும் ஒண்ணுதான், ஓங்கினாலும் ஒண்ணுதான். இப்ப நேர் ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கு. எதிரிணை சொற்கள் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரவு, பகல். அப்ப நமக்கு இரவு இருக்கு, பகல் இருக்கு அப்படிங்கும்போது ஆப்போசிட் வார்த்தைகள். ஆப்போசிட் வார்த்தைகள் வரும்போது உயர்வு, தாழ்வு அப்படிங்கிறோம். அப்ப உயர்வுனா மேல, தாழ்வுனா கீழே. அப்ப அது என்ன ஆயிரும் அப்படின்னா எதிரிணை சொற்களாயிரும். செரி இணை அப்படிங்கிறோம். செறிவு அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா பண்பு. அந்த பண்புல வரும்போது ஒரே மாதிரி கலர்ல வரும்போது பச்சை பசைலுங்கிறான். பச்சைனாலும் பசைனாலும் ரெண்டுமே என்னவா கிடைக்குதுன்னா கிரீன் கலரா கிடைக்குது. வெள்ளை வெளியர் அப்படிங்கிறான். அப்ப வெள்ளை வெள்ளைனா வெள்ளைனாலும் வெளியர்னாலும் நமக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான் கலர்ஸை வச்சு. செக்க செவேல் அப்படிங்கிறான். இப்ப அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா செறிவுல வரக்கூடியது. இப்ப இது ரிலேட்டடா படிக்கும்போது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இணை சொற்களும் படிச்சது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? கரெக்ட். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அதான் நமக்கு பொருந்தவில்லை. சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 2 போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இரு பொருள் தருக அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இரு பொருள் தருக அப்படிங்கும் போது கலை அப்படிங்கிற வார்த்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்ப கலை அப்படிங்கும் போது என்ன ஆன்சர் வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பயிருடன் வளரக்கூடிய புல் பூண்டு, அதான் நம்ம சொல்றோம். சரிங்களா? பயிர் ஒரு நமக்கு நெற்பயிர் இருக்கு. இந்த நெற்பயிர்ல இடையில நமக்கு வளர்ந்துருக்கக்கூடியது என்ன சொல்றோம் அப்படின்னா கலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்கூலுக்கு போடுறலாம் பொது லகரம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கலை இந்த லையும் இருக்கு. சரிங்களா? 3 லை வச்சுதான் அதிகபட்சம் கேட்பாங்க. நமக்கு இங்க சிங்கிளா கேட்டிருக்கோம்னா நமக்கு இதை டைரக்டா ஆன்சர் எடுத்துறோம். இப்ப இந்த லை கலை அப்படிங்கும் போது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு பகுதி. சரிங்களா? அறிவு கூட எடுக்கலாம். அறிவு பகுதியில சொல்லக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா கலை அப்படின்னு சொல்லக்கூடியது மேஜரா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு லை இருக்கு நமக்கு, சிறப்பு லகரம். இதுவும் நமக்கு இருக்கு. கலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு லகரம் இருக்கு. இதுல நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா புக்ல நமக்கு என்னவா வருது அப்படின்னா மூங்கில் அப்படின்னு நமக்கு என்னவானா ஆன்சரா கிடைக்குது. மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு கலை, களி இதெல்லாம் நம்ம படிப்போம். சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவனைய பாவான ஒரு படத்துல
பாடத்தில் இருக்கக்கூடிய கொஷின், அதிகபட்ச கொஷின் நமக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு பொதுலகரம் கலை அப்படிங்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா, பயிருடன் வளரக்கூடிய ஒரு புல் பூண்டு வேஸ்டேஜான செடிகளை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா கலை, அதான் கலை பறித்தல் அப்படிங்கிறோம். ரெண்டாவது குண்டுலா அப்படிங்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா அறிவு தான். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலை சிறப்பு லகரம் சொல்லும்போது மூங்கிலுடைய பகுதியாக வரக்கூடியது என்ன சொல்றோம் அப்படின்னா கலை. சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் கிடைக்குது. சரிங்களா? ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ஓகேங்களா? கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 3வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எழுத்து வழக்கு தொடரை காண்க அப்படிங்கிறான். எழுத்து வழக்குல நமக்கு கரெக்டா எது இருக்கு அப்படின்னு கேட்கிறான். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்கன்னா வாங்கல் சாமி வாங்கல் அப்படிங்கிறான். அப்ப வாங்கல் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா நமக்கு பேச்சு வழக்கக்கூடியது. வாங்கல் அப்படிங்கிறது நமக்கு எழுத்து வழக்குல போட்டா என்ன போடுவோம் அப்படின்னா வாருங்கள் அப்படிதான் போடும். அதை வச்சு ஆப்ஷன் இருக்கான் பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்களேன், வாருங்கள் சுவாமி. சாமி அப்படிங்கிறது என்ன போகுது அப்படின்னா சுவாமி அப்படிதான் போகுது. சரிங்களா? அப்போ வாருங்கள் சுவாமி வாருங்கள் அப்படிங்கிறத என்ன கிடைக்குது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ல ஆன்சர் கிடைச்சிருது. எதுக்கு தேர்டு பாருங்க, வாங்க சாமி. அது வாங்க அப்படிங்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா பேச்சு வழக்குல இருக்கு. அடுத்து 4th பாருங்களேன், வாருங்க சாமி. சாமி அப்படிங்கிறது என்னவாகுது அப்படின்னா சுவாமி அப்படிதான், சூ தான் போடணும். சரிங்களா? சுவாமி அதான் நமக்கு கரெக்ட். அப்ப தேர்டு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாருங்கள் சுவாமி வாருங்கள் அப்படிங்கிறதா நமக்கு கரெக்டா இருக்கு. சரிங்களா? இப்ப கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சரா கிடைக்குது. சரிங்களா? கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 4 போயிடும். என்ன கொடுத்துறான் பாருங்க, பின்வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறான். அப்ப சொற்களை இணைத்து ஒரு 4-5 வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நீதி ஒண்ணு கொடுத்துருக்காங்க, கோல் ஒன்று கொடுத்துருக்காங்க, விண்ணு, நூலு, கண்ணு, மீன், எழுது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக்சடு வார்த்தையா இருக்கு, எல்லாம் கலந்து இருக்கு. அதை வச்சு நமக்கு ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணணும், மீனிங் உள்ள சென்டென்ஸா ஒன்று ஃப்ரேம் பண்ணணும். அதை வச்சுதான் கொஷின். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் நம்ம எடுக்கும்போது என்ன எடுக்கலாம் அப்படின்னா நீதி கூட்டல் நூல் என்ன எடுக்கலாம் அப்படின்னா நீதி நூல். ஃபர்ஸ்ட் வார்த்தையை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நீதி நூல் அப்படிங்கிறத எடுக்கலாம். இப்போ இதை வச்சே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நீதி நூல் எல்லாத்துலயுமே இருக்கு. சரிங்களா? இதுல மட்டும்தான் கிடையாது. ஓகேவா? அப்ப இது நமக்கு ஈஸியா நமக்கு கேன்சல் பண்ணிடலாம், இது வராது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விண் இருக்கு, மீன் இருக்கு. இதை வச்சு எடுக்கலாமா பாத்தீங்க அப்படின்னா விண் மீன் இப்படி எடுக்கலாம். சரிங்களா? அப்ப விண் மீன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல இல்ல, அப்ப நம்ம இது ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் நமக்கு விண் மீன் இல்லை, அப்ப இதை வச்சே கேன்சல் பண்ணி எடுத்துடலாம். விண் மீன் வார்த்தை எடுக்கலாம். வேற ஏதாவது வார்த்தை எடுக்கலாமானா எடுக்கலாம். என்ன எடுக்கலாம் பாருங்க, நமக்கு கோல் இருக்கு, அடுத்தடுத்து எழுது இருக்கு. அப்ப இங்க பாருங்க எழுது இருக்கு, அப்புறம் அப்படியே இங்க இருக்கு கோல் இருக்கு. நமக்கு எப்படி வேணா மாத்தி வேணா எடுக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக், பேக் டு ஃப்ரண்ட் எப்படி வேணா எடுக்கலாம். சரிங்களா? அப்போ எழுது கோல் எடுக்கலாமானா எடுக்கலாம். அப்ப பாருங்க இதை வச்சு ஃப்ரேம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நீதி நூலு, விண்மீன், எழுதுகோள் அப்படிங்கிற ஒரு 3 வார்த்தையா நமக்கு ஃப்ரேம் ஆகி கிடைக்குது. ஆப்ஷன் எவ்வளவு வார்த்தை கொடுத்திருந்தாலும் அதை வச்சு மேல இருக்கிறதுல ஃப்ரேம் பண்ண முடியுமான்னு பாத்துருங்க. இது மட்டும் கிடையாது. சரியா? இதை தாண்டி நமக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு இருந்தாலும் நமக்கு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 4க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கிடைக்குது. சரிங்களா? கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துருவோம். சொல்லும் பொருளும் தவறான இணையை காண்க அப்படிங்கிறான். சரிங்களா? சொல்லும் பொருள்ல தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சொல்லும் பொருள் தவறு. ஃபர்ஸ்ட் பாருங்க, மதுனாலும் வேரினாலும் என்ன சொல்றோம் அப்படின்னா தேன் தான். ஈஸியா எடுக்கலாம், கரெக்டா இருக்கு. வாவி அப்படிங்கிறது பொய்கை, கரெக்டா இருக்கு. மா அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா வண்டு அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. அதே பாருங்க 4th ஆப்ஷன் பாருங்க, மேதி அப்படிங்கிறாங்க. மேதி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னவா இல்லை அப்படின்னா மயில் கிடையாது, எருமை நம்ம சொல்றோம். சரிங்களா? விலங்குகளை சொல்றோம். மேதி அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா எருமை, அதான் நம்ம சொல்றோம். மயில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் மஞ்சை. சரிங்களா? மஞ்சை இப்படி நமக்கு தருவாங்க. சரிங்களா? மஞ்சை அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா இஞ்சி, மஞ்சள் எழுதுறோம் பாத்தீங்களா, அதைத்தான் நமக்கு தருவாங்க. அதிகபட்சம் மஞ்சை இப்படி கொடுப்பாங்க மயில். அப்ப மேதி அப்படிங்கிறது எருமை, மயில் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? அப்ப அது மட்டும்தான் மேட்ச் கிடையாது. அப்ப கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4th ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சரா கிடைக்குது. சரிங்களா? கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பொறுத்துகல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கதலி அப்படிங்கிறாங்க. அப்ப கதலி அப்படிங்கிறது என்னவா கிடைக்குது அப்படின்னா வாழை, இதுதான் நமக்கு கதலியா கிடைக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பூகம் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா கமுகு, கூந்தல், பாக்கு, இந்த மாதிரி அர்த்தம் தர்றது எல்லாமே என்ன ஆகுதுன்னா பூகம் அப்படின்னு கிடைக்குது. அடுத்து பாருங்க கவரி அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா சாமரை, அதான் நமக்கு என்னவா கிடைக்குதுன்னா கவரியா கிடைக்குது.
அடுத்து பாருங்க மன்றல். மன்றல் அப்படின்னால என்ன கிடைக்குது அப்படின்னா மாளிகை, இப்படிதான் கிடைக்குது. சரிங்களா? இப்ப இதை வச்சு மேட்ச் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு கதலி அப்படிங்கிறது வாழை. அப்போ 3-1 அடுத்து என்ன இருக்குன்னா 4-2. அப்ப 3-1-4-2 அப்படிங்கும்போது ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு. கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் சி தான் கரெக்ட். ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 7வது கொஸ்டின் மறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. மறு பெயர்கள் நமக்கு புக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70-80 பேர்கிட்ட கிடைக்குது. ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. சரிங்களா? பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு புதுச்சேரி அப்படிங்கிறாங்க. பொருத்தமான இணைதான் கேட்டிருக்காங்க. புதுச்சேரி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்லயே நமக்கு வருங்க என்ன இருக்குன்ட்டு புதுவை இருக்கானா இருக்கு. புதுச்சேரி புதுவை ஈஸியா எடுத்துடலாம். மீது எதுக்கு நம்ம செக் பண்ணுங்கிறது அவசியமே கிடையாது. இருந்தாலும் பாருங்க திருநெல்வேலி நம்ம நெல்லை சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா கோவை. அந்த கோவன்புத்தூர் அப்படிங்கிறது சரிங்களா, அதுல இருந்து நமக்கு மறிவு வருது அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோவை அப்படின்னு சொல்றோம். அப்போ நமக்கு இங்க சரியான இணை எது இருக்குன்னா புதுச்சேரி அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. அப்போ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 8 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படிங்கிறாங்க. அகர வரிசைப்படி சீர் செஞ்சோம் அப்படின்னா என்ன கிடைக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் சி வரிசையில் இருக்கு சீராட்டு, அடுத்து தாளாட்டு, நீராட்டு, பாராட்டு. அப்ப சா வரிசைக்கு அப்புறம் தான் தாவாட்டு, நாவாகட்டும், பாவாட்டு இதெல்லாம் வரக்கூடியது. அப்ப ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். 2 வராது, 3 வராது, 4 வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர்னு சொல்லிட்டு ஈஸியா எடுத்துடலாம். சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா ஆப்ஷன் ஏ தான் கிடைக்குது. சரிங்களா? ஓகே ரைட். கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துறாங்க பாருங்க. 9வது கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படிங்கிறாங்க. இப்ப சொல்ல இணைச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா புதிய சொல்லா உருவாக்கணும். கோல் கூட்டல் மீன், கோல் மீன் வருமா அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கோல் மீன் அப்படிங்கிறது நமக்கு இங்க ஃப்ரேம் பண்ண முடியாது. வார்த்தைகள் அந்த மாதிரி கிடையாது. வெளி மீன் அப்படிங்கிற வார்த்தைகள் கிடையாது. ஆனா பாருங்க விண்மீன் அப்படிங்கிறது வார்த்தை இருக்கானா இருக்கு. விண்மீன் அப்படிங்கிறது எடுக்கலாமானா தாராளமாக எடுக்கலாம். விண்மீன். சரிங்களா? அடுத்து பாருங்க எழுது கண் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்ப ஈஸியா நம்ம போடலாம். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதுன்னா 2 சொல்லை இணைக்கும் போது ஒரு மீனிங் தருது. அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விண்மீன். அப்ப கொஸ்டின் நம்பர் 9க்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் கிடைக்குது. சரிங்களா? கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு ஓரினம் சார்ந்த சொற்களுள் பொருந்தாத தொடர் என்ன கேட்டிருக்காங்க. ஒரே மாதிரி இனம். நமக்கு ஐவகை திணைகள் படிக்கிறோம், ஈசனின் குணங்கள் 8 படிக்கிறோம், நவரத்தினங்கள் படிக்கிறோம். அதை வச்சுதான் கொஷின். பாருங்க முத்து, பவளம், சங்கு, கிளிஞ்சல்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இனம்தான். 2வது பாருங்க குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் எல்லாம் ஒரே இனம் தான். நிற்பன, ஊர்வன, பரப்பன, நடப்பன இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இனம் தான். ஆனா பாருங்க கீழே இருக்கக்கூடியது நிலம், நீர், காற்று, வானம் அது கொடுத்துறாங்க. நிலம், நீர், காற்று, வானம், மேகம், ஆகாயம் இந்த மாதிரி ஐம்பூதங்கள் படிக்கிறோம். நிலம், நீர், காற்று அதை நம்ம படிக்கிறோம். அப்ப கொடுத்துருக்காங்க நிலம் இருக்கு, காற்று இருக்கு, வானம் இருக்கு, நீர் இருக்கு, நெருப்பு இருக்கணும். அப்ப எது வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னா மலை அப்படிங்கறத எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்திருக்காங்க. அப்ப அந்த மலை அப்படிங்கிறது மட்டும் என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மலை அப்படிங்கிறது மட்டும் வராது. சரிங்களா? அப்ப மலை மட்டும் வராது. அப்ப இதை மட்டும் கேன்சல் பண்ணோம்னா இது நமக்கு பேர் கிடையாது அப்படின்னு எடுக்கலாம். அப்ப கொஸ்டின் நம்பர் 10க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் 4th தான் ஆன்சரா கிடைக்குது. சரிங்களா? ரைட். அடுத்து போயிடலாமா? அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 11 அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அழகு அப்படிங்கிறடைய இரு பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பார் சொல்றாங்க, புவி சொல்றாங்க. பார்னால நமக்கு உலகம், அதனால வந்து பாத்தீங்கன்னா அழகுல இதுல வராது. ஈஸியா எடுக்கலாம். ஆன்சர் டைரக்டா போடலாம். புவனம், உலகம் இதுல வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. காடு அதுல போயிடும், வனம் இதுல வராது. ஆனா அழகு அப்படிங்கும்போது வனப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அணி அப்படிங்கிறது ரெண்டுமே என்னவா குறிக்குது அப்படின்னா அழகு அப்படிங்கிற வார்த்தை தான் குறிக்குது. சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 11க்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4th தான் கிடைக்குது. சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 12 எழுத்து வழக்கு தொடரை கண்டறி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எழுத்து வழக்கு தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றலு நமக்கு வராது, தென்றல் அப்படிங்கிறது வரணும். சரிங்களா? அப்ப 3rd ஆப்ஷன் பாருங்க இதே தென்றல் தான் இருக்கு. 4thல என்ன இருக்குன்னா இதே தென்றல் தான் இருக்கு. ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். ஒரு செகண்ட்ல பார்த்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வராதுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டீங்கனாலே ஆன்சர் எடுத்துடலாம். அப்ப சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியது அதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சரா கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்து பாத்தீங்கன்னா 2nd ஆப்ஷன் தான் ஆன்சர். சரிங்களா?
கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 13. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாகுது. அதே மாதிரி தான் ஒரு 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. வெளி, நூலு, மாலை, கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. வார்த்தை சென்டென்ஸ் கிடையாது, வார்த்தைகள் ஒரு வார்த்தை போட சொல்லியிருக்காங்க. இதை வச்சு போடும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா நூல் கூட்டல் வெளி என்ன ஆகுது அப்படின்னா நூல் வெளி. ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க. நூல் மாலை வருமா? நூல் மாலை வச்சு நமக்கு வராது. கோல் வெளியும் வராது. அப்பதான் நமக்கு பார்த்தோம் விண்வெளி தான் பார்த்தோம். நூல் கோலும் வரக்கு வாய்ப்பு கம்மி. இந்த மாதிரி வார்த்தைகள் கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நூல் வெளி அப்படிங்கிறது நமக்கு வரும். சரிங்களா? நூல் வெளி மட்டும்தான் வருது. அப்போ 13வது கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரு சி தான் கரெக்ட். சரிங்களா? 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. பொருத்தமான இணையை கண்டறிக. எது கரெக்டா மேட்சா இருக்கு அப்படிங்கிறத. சாரி, பொருந்தாத இணை. பொருத்தமான இணை கிடையாது, பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பொருந்தாத இணையில கொம்பு அப்படிங்கிறது கிளை, கரெக்டு தான். ஓகே, ரைட். புலை அப்படிங்கிறது துளை, கரெக்டு தான். ஆனா கான் அப்படிங்கிற பாருங்க 2 சுழி இன்னு. 2 சுழி இன்னு அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா காடு அப்படின்னு ஆயிரும். 3 சுழி இன்னுக்கு தான் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காட்சி அப்படின்னு வரக்கூடியது 3 சுழி இன்னு தான். 2 சுழி இன்னுக்கு என்ன ஆயிரும் பாத்தீங்க அப்படின்னா காடு இப்படி ஆயிரும். சரிங்களா? அப்போ தேர்ட் ஆப்ஷன் மட்டும் என்ன ஆகாது அப்படின்னா வராது. இதே ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க அசும்பு. அசும்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிலம், நிலனும் கொடுப்பாங்க, இன்னும் கொடுக்கலாம். இப்ப ரெண்டுமே நமக்கு ஒரே மீனிங் தான். அப்ப இங்க மேட்ச் ஆகாது. எது பொருந்தாது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கான் அப்படிங்கிறது மட்டும் பொருந்தல. 2 சுழி இன்னுனா என்ன ஆகுது அப்படின்னா காடு ஆயிரும். 3 சுழி இன்னுனா மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா காட்சி ஆகும். அப்போ 14வது கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது பொருந்தலைன்னா ஆப்ஷன் சி தான் மேட்ச் கிடையாது. சரிங்களா? கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 15. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஊருக்கு பேச்சு வழக்குல இருந்து எழுத்து வழக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்ப உங்க ஊருக்கு, உங்க ஊருக்கு அப்படின்றாங்க. உங்க ஊருக்கு அப்படின்னா உங்கள் ஊருக்கு அப்படிதான் வரும். அப்போ உங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா பேச்சு வழக்கில் இருக்கு, அது வராது. அடுத்து பாருங்க வெரசா அப்படிங்கிறது விரைவாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வெரசா அப்படிங்கிறது விரைவாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு விரைவாக அப்படி கொடுத்துருக்காங்க. வெரசா விரைவாக, அப்ப இதுவும் வராது. சரிங்களா? விரைவான்னு தான் கொடுத்துருக்காங்க, விரைவாக கிடையாது, விரைவா அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க 3 வயது, அதாவது 3 வயசு அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா 3 வயது. இது கரெக்டா இருக்குன்னா இது கரெக்டா இருக்கு. எதுக்கும் அடுத்து பாத்துருங்க இருக்குது அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருக்கிறது அப்படிதான் வரும். அப்ப இதுவும் தப்பு, ஃபோர்த்தும் தப்பு. அப்போ 15வது கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் எடுக்கலாம். ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி தான் கரெக்ட். சரிங்களா? அப்போ உங்க ஊருக்கு அப்படிங்கிறது உங்கள் ஊருக்குன்னு வரணும். விரசா அப்படிங்கிறது விரைவாக அப்படின்னு வரணும். இருக்குது அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னு வரணும். 3 வயசு அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 3 வயது அப்படின்னு வரும். சரிங்களா? அது மட்டும்தான் கரெக்டா இருக்கு. இது எல்லாமே மேட்சிங் கிடையாது. அப்போ 15வது கொஸ்டின் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 16. பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. எது பொருந்தலைன்னு தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா வாச்சிருங்க. இறந்த கால பெயரச்சம். அப்ப இறந்த கால பெயரச்சங்கள்ல எது பொருந்தலைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க படித்து வந்தான், முடிஞ்சு போச்சு. படித்து வந்தான் முடிஞ்சிருச்சு. படித்த மாணவி அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா இறந்த கால பெயரச்சமா இருக்கு. படித்தான் அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் இருந்தா எல்லா வார்த்தையும் எடுத்திருக்காங்க. படித்து, படித்த இதெல்லாம் எடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கு. 1. 2வது பாருங்க படித்து முடித்தான், முடிச்சுட்டான், இறந்த காலம் தான். படித்த மாணவன், அப்ப படித்த மாணவன் என்ன படித்து முடிச்சிட்டான் அப்படிங்கிறது அதுவும் கரெக்டா தான் இருக்கு. இறந்த கால பெயரச்சம் தான். 3rd ஒண்ணு பாருங்க படித்த மாணவன், படிக்கும் மாணவன் அப்படிங்கிறாங்க. இப்ப படிக்கும் மாணவன்னா என்னங்க போகுது அப்படின்னா எதிர்காலத்துக்கு போகுது. படிக்கின்ற அப்படின்னா நிகழ்காலம் ஆயிரும். படிக்கும் அப்படின்னா எதிர்காலத்துக்கு போகுது. அப்ப இது நமக்கு மேட்சிங் கிடையாது, கரெக்டா வரல. அடுத்ததுக்கு செக் பண்ணுங்க. படிக்கும் மாணவன், படித்த மாணவர்கள் அப்படிங்கிறாங்க. படிக்கும் மாணவன், படித்த மாணவர்கள். அப்ப படித்த மாணவர்கள்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? அதான் இறந்த கால பெயரச்சமா வருது. ஆனா படித்த மாணவன், படிக்கும் மாணவன் அப்படிங்கிறாங்க. அப்ப எதிர்காலத்துக்கு போகுது. அப்ப இறந்த கால பெயரச்சத்துல நமக்கு மேட்ச் ஆகாது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். அதான் ஆன்சரு. 16வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சி தான் ஆன்சர். சரிங்களா? கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. இரு பொருள் தருக அப்படிங்கிறாங்க. படி அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க.
படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகத்தல் அளவையும் மாடிப்படியும் குறிக்கக்கூடியதான் படி அப்படின்னு சொல்லக்கூடியது. டைரக்ட் ஆன்சர் தான். சரிங்களா? அப்போ 17வது கொஸ்டின் என்ன கிடைக்குதுன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கிடைக்குது. சரிங்களா? மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் தான். சரிங்களா? முறை, வரையறை, அறையெல்லாம் இருக்கு, திரையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். திரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அலை அப்படின்னு நம்ம சொல்றோம், திரை. இது திரை அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கப்பம் கட்டுறதுன்னு சொல்றோம், அது திரைய. சரிங்களா? ஈஸியான கொஸ்டினா தான் இருக்கு. அது நமக்கு அறை அப்படிங்கும்போது நினைச்சாங்கன்னா ஒரு ரோ, சரிங்களா, ஒரு அறை அதை சொல்றோம். ஓகேங்களா? இன்னொன்று பாதி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதெல்லாம் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். 17வது கொஸ்டின் என்னவா கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. பேச்சு வழக்கு அல்லாத தொடர் கேட்டிருக்காங்க. இப்ப பேச்சு வழக்கு அல்லாத தொடர்னா எழுத்து வழக்குல கேட்கறாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உழவர்கள் வயலில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது பேச்சு வழக்கு தான். அதனால அதை கேன்சல் பண்ணிடலாம். உழவர்கள் வயலில் இறங்கினார்கள், இது நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். எதுக்கு அடுத்த ஆன்சர் பாத்துருங்க. உழவர்கள் வயலில் இறங்குறாங்க அப்படிங்கிறது பேச்சு வழக்க போயிடும், வராது, எழுத்து வழக்குல வராது. உழவர்கள் வயலில் இறங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதுவும் வராது. சரிங்களா? இறங்குறாங்க, அங்க இறங்குறாங்க, கா போட்டிருக்காங்க, இங்க கூ போட்டிருக்காங்க, அப்ப ரெண்டுமே வராது. இதெல்லாம் நமக்கு என்ன பேச்சு வழக்கு. ஆனா பாருங்க, செகண்ட் ஆப்ஷனு உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். அப்ப நமக்கு இதுதான் நமக்கு கரெக்டா இருக்கு. அப்ப கொஸ்டின் நம்பர் 18க்கு என்னவா இருக்குன்னா ஆன்சரு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். குருவி அப்படிங்கிறாங்க. குருவி அப்படின்னா ஈஸியா போடலாம். குருவி இலை வருமா? வராது. அடுத்து பாருங்க, மரம் வராது. கனி வருமா? வராது. குருவி கூடு ஈஸியா எடுக்கலாம். குருவி கூட்டல் கூடு, குருவி கூடு ஈஸியா எடுக்கலாம். அப்ப கொஸ்டின் நம்பர் 19க்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா சி தான் ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? மா இலை அந்த மாதிரி எடுக்கலாம், மா மரம் அந்த மாதிரி எடுக்கலாம், முக்கணிகள் வரும்போது எடுக்கலாம், முக்கணிகள் வரும்போது இந்த மாதிரி எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா காய்கனி அந்த மாதிரி எடுக்கலாம். சரிங்களா? அப்ப நமக்கு ரெண்டு சொல்ல இணைக்கணும். இப்ப கீழே என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை வச்சு நமக்கு கொஸ்டினை வச்சு இதை அப்படியே மேட்ச் பண்ணிட வேண்டியதான். சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 20. பொருந்தா சொல்லை கண்டறிய அப்படிங்கிறாங்க. பொருந்தா சொல்லை என்னன்னு கேட்டிருக்காங்க. புனை, மிதவை, தெப்பம் இதெல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா நமக்கு புனை, மிதவை, தெப்பம் இதெல்லாம் என்ன இருக்குன்னா அந்த போட்டு சம்பந்தமா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? போட்டு சம்பந்தமா கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீகான் அப்படிங்கிறது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா செயலர், இந்த போட்டை ஓட்டக்கூடியவங்களா இருக்கக்கூடியதா நீகான். அப்ப இதுல பொருந்தா சொல்ல என்ன பாத்தீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடியதெல்லாம் போட்டு சம்பந்தமா இருக்கு. ஆனா நீகான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போட்டை ஓட்டக்கூடியவரா இருக்கு. நீகான், மீகான், மாலுமி இதெல்லாம் நம்ம சொல்றோம். சரிங்களா? அதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா செயலர் அப்படிங்கிற ஒரே ஒரு இங்கிலீஷ் வார்த்தையில முடிச்சிடறான். ஆனா தமிழ்ல வெரைட்டி ஆஃப் வேர்ட்ஸ் போடுறான், நிறைய வார்த்தைகள் போடுறான். இப்ப நீகான் அப்படின்னா என்ன சொல்றோம்னா அந்த போட்டை ஓட்டக்கூடியவங்களுக்கு பேர் தான் சொல்றோம் நீகான், மீகான் இதெல்லாம் சொல்றோம். சரிங்களா? கரெக்ட். அதான் நமக்கு மாலுமி செயலர் ஆகிறாரு. அப்ப கொஸ்டின் நம்பர் 20க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்டான ஆன்சரா கிடைக்குது. சரிங்களா? கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 21 என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூவல் அப்படிங்கிறாங்க. கூவல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நீர்நிலைகள் நிறைய இருக்கு. சரிங்களா? அப்ப கடலுக்கு அருகில் தோண்டக்கூடியது. சரிங்களா? இப்ப கடலுக்கு அடியில் தோன்றோம். அதே மாதிரி இளஞ்சி அப்படிங்கிறோம். இளஞ்சி அப்படின்னால பல வகைக்கும் பயன்படக்கூடிய நீர்நிலை. ஊருணி அப்படின்னு சொல்லக்கூடியது மக்கள் பருகின்ற நீர்நிலை. ஏரி அப்படிங்கிறோம் விவசாயத்திற்காண்டி வேளாண்மைக்காக பயன்படுத்தக்கூடிய நீர்நிலை. அந்த மாதிரி வரக்கூடியதுதான் கூவல் அப்படிங்கிறான். இப்ப கூவல் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா நீர்நிலைகள் தான். சரிங்களா? நீர்நிலைகள்ல என்னென்ன நீர்நிலைகள் கொடுக்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நீர்நிலை, அதே மாதிரி பள்ளம். கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா தோன்றும். அப்ப தோண்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா பள்ளம் தான், அதை வச்சு நம்ம எடுக்கலாம். பள்ளத்துல நமக்கு நீர்நிலை தண்ணி நமக்கு மேல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூவல் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா நீர்நிலை, பள்ளம், அமில், முளகு, சுங்கம், வரி, டாக்ஸ்ல போயிடும். துவாரம், மூங்கில்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ்ல வரக்கூடியது. அப்ப நமக்கு இது வராது. இப்ப இருபொருள் தரல கூவல் அப்படிங்கிறது நீர்நிலை, அதே மாதிரி பள்ளத்துல நம்ம தோண்டும் போது நீர் வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சரா கிடைக்குது. சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 22 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியான பேச்சு வழக்கு தொடரை எடுத்தெழுது அப்படிங்கிறான். இது வரைக்கும் பேச்சு வழக்குல இருந்து எழுத்து வழக்கு கேட்டிருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சு வழக்கை கேட்டாங்க. பாருங்க, இதோ எழுப்புறேன். அப்ப நம்ம ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான், இதோ எழுப்புறேன், 1 செகண்ட், இதோ எழுப்புறேன் அப்படிங்கிறோம். அப்ப இதோ எழுப்புறேன் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா பேச்சு வழக்கு தான். எதுக்கு அடுத்தது பாருங்க, இதோ எழுப்புகிறேன் அப்படிங்கிறான்.
இப்போ எழுப்புகிறேன் அப்படின்னா என்ன இருக்குன்னா நமக்கு எழுத்து வழக்குல போயிடும், இது வராது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, இதோ எழுப்புகின்றேன், இதுவும் எழுத்து வழக்குல போயிடும், பேச்சு வழக்குல வராது. இதோ எழுப்புகின்றான், அதுவும் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா எழுத்து வழக்குல போயிடும். 3 காலத்துக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை எழுப்புறேன் அப்படிங்கிறத என்ன ஆகுது அப்படின்னா பேச்சு வழக்கா இருக்கு, பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்ப கொஸ்டின் நம்பர் 22க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா ஆப்ஷன் ஏ தான் கிடைக்குது. சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 23 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இரு சொற்களின் சரியான புதிர் சொல்கள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இரு சொற்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதுல புதுசா ஒரு வார்த்தை, இதை வச்சு நம்ம முன்னாடி பார்க்க மாட்டோம், சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். அதே கான்செப்ட் தான். மா இருக்கு, செட்டு இருக்கு, கனி இருக்கு, இலை இருக்கு, தேன் இருக்கு, மரம் இருக்கு, கூடு இருக்கு, குருவி இருக்கு. இதை வச்சு கீழே இருக்கக்கூடிய மேட்ச் பண்ணோம் அப்படின்னா இலை மரம் வருமா அப்படின்னா இலை மரம் அப்படிங்கிறத நம்ம போட முடியாது. அதனால அதை கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? மா சிட்டும் போட முடியாது, தேன் சிட்டு போடலாம். மா சிட்டு போட முடியாது, தேன் சிட்டு போடலாம். அப்போ ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து பாருங்க, தேன் மரம் போட முடியுமா? முடியாது. அதே பாருங்க ஆப்ஷன் சி பாருங்க, சிட்டு இருக்கு, குருவி இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன போடலாம் அப்படின்னா சிட்டு குருவி போடலாமானா போடலாம். ஓகே ரைட். 1. இன்னொன்னு மா கூட்டல் இலை என்ன ஆகுதுன்னா மா விலை ஆயிரும். சரிங்களா? அப்ப மா கூட்டல் இலை என்ன ஆகுதுன்னா மா விலை, இது போடலாமானா போடலாம். அடுத்து இருக்கு பாத்தீங்கன்னா தேன் இருக்கு, கூடு இருக்கு. அப்ப தேன் கூட்டல் கூடு, தேன் கூடு போடலாமானா போடலாம். ஆப்ஷன் நமக்கு சிஏ ஆன்சரா கிடைக்குது. இருந்தாலும் 4th ஆப்ஷன் பாருங்க, குருவி கூடு, தேன் குருவி போட முடியுமா? போட முடியாது. சிட்டுக்குருவி வேணா போடலாம், தேன் குருவி போட முடியாது. ஆனா மாவிலை போடலாம். சரிங்களா? மாவிலை போடலாம். அப்ப நமக்கு இது வருமானா வராது. அப்ப கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா சி தான் ஆன்சரா கிடைக்கும். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 24. பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க எந்த வார்த்தை முடியல அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எந்த வார்த்தையை பயிற்சி அப்படிங்கிற வார்த்தையில இணைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. பாருங்க, மொழி கூட்டல் பயிற்சி, மொழி பயிற்சி இணைக்கலாமா? இணைக்கலாம். 2வது பயிற்சி, நடை கூட்டல் பயிற்சி, நடை பயிற்சி இணைக்கலாமானா இணைக்கலாம். 3rd பாருங்க, மூச்சு கூட்டல் பயிற்சி, மூச்சு பயிற்சி இணைக்கலாமானா இணைக்கலாம். ஆனா பாருங்க, மலை பயிற்சியோ பயிற்சி மலையோ இணைக்க முடியாது. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 4th ஆப்ஷன் தான் ஆன்சரா கிடைக்குது. அப்ப 24வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 25. சொல்லும் பொருளும் பொருந்தி உள்ளது, எது கரெக்டா பொருந்தி உள்ளது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஈஸி தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா புல் அப்படிங்கிறது தாவரம் வருமா அப்படின்னா இந்த இல்லு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி, குண்டு இல்லு தான் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அடுத்து பாருங்க, வருக்கை இருக்கை வருமானா வருக்கை இருக்கை நமக்கு வராது, இது நமக்கு ஆப்போசிட், நமக்கு அதுல மூலம் போயிடும். அடுத்து பாருங்க, அல்லல், அல்லல் அப்படிங்கிறது ஈஸியா வரும், சேரு அப்படிங்கிறது. இதே பொம்மல் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா சோறு அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு நமக்கு நீங்க அதிகபட்சம் படிச்சு வச்சக்கூடிய வார்த்தை தான். ஈஸியா அடிக்கடி நமக்கு மேட்சிங் பொறுத்துக்களை மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ல கேட்கக்கூடியதான். அல்லல் அப்படிங்கிறது சேரு, பொம்மல் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா சோறு அப்படின்னு ஆகுது. அடுத்து பாருங்க, மடிவு, மடிவு அப்படின்னா நமக்கு சோம்பல், அந்த மாதிரி நமக்கு சோர்வானது வரக்கூடியதான். தொடக்கம் அப்படிங்கிறது நமக்கு வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் வராது, பியும் வராது, டியும் வராது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அப்போ கொஸ்டின் நம்பர் 25க்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 26. அகரவரிசைப்படி அமைந்துள்ள சொல்லை, சரியான சொல்லை கேட்டிருக்காங்க. அகரவரிசையில் எல்லாமே சே வரிசையில் இருக்கு. எதுக்கும் பார்த்தலாம், எல்லாமே சேல தான் இருக்கு. பாருங்க, எல்லாம் சே தான். ஆனா பாருங்க, இங்க டா வரிசை இருக்கு, இங்கேயும் டா வரிசை இருக்கு. இங்க ரெண்டுமே என்னவா இருக்கு அப்படின்னா பா வரிசையில் இருக்கு. அப்ப 2 ஆப்ஷனும் இது 2 தாராளமா கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா போட்டி எதுக்குன்னா நமக்கு இந்த 2 வார்த்தைகள் கிடையாது தான் போட்டி. அடுத்து பாருங்க, டீக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன லெட்டர் இருக்குன்னா பா இருக்கு. ஆனா இங்க பாருங்க இல்லு இருக்கு. அப்ப பாக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா இல்லு வரும். அப்ப ஆன்சர் என்னவா எடுத்துடலாம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் எடுத்துடலாம். 4th ஆப்ஷன் ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். ஒரே மாதிரி லெட்டர் வரும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, அடுத்த லெட்டர் அப்படியே பார்த்துட்டு போயிருக்கு. சரிங்களா? அடுத்த லெட்டர்லாம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம். அப்ப கொஸ்டின் நம்பர் 26க்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் ஆன்சரா கிடைக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க, 27. பொறுத்து கொடுத்துருக்காங்க. தூசு, தூசு அப்படிங்கிறான். அப்ப தூசு அப்படின்னா என்ன சொல்ற அப்படின்னா பட்டு. தூசு அப்படிங்கிறது என்ன கிடைக்குதுன்னா பட்டு தான் கிடைக்குது. 1. 2வது துகிர், துகிர் அப்படிங்கிறது என்ன கிடைக்குது அப்படின்னா பவளம். துகிர் அப்படிங்கிறது பவளம் தான் கிடைக்குது. இது 2.
அடுத்து வெறுக்கை. வெறுக்கை அப்படிங்கிறது என்ன கிடைக்குது அப்படின்னா செல்வம் தான் கிடைக்குது. அப்போ 3. நொடை அப்படிங்கிறது என்ன கிடைக்குது அப்படின்னா விலை. அப்போ இங்கே 4. ஈஸியாக போடலாம். 2 1 4 3 அப்படிங்கிறது அப்படியே 1 2க்கு மாற்றிருக்காங்க, 3 4க்கு மாற்றிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ 2 1 4 3 அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் 7 இருக்கு. 27க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கரெக்ட். பொறுமையாக பார்த்தாலும் தெளிவாக பார்த்துக்கணும் கொஸ்டின். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வலுவு சொற்களை நீக்கி எழுதுதல் அப்படிங்கிறாங்க. அப்ப வலுவு சொல்ல நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. பார்த்துருவோம். கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டது. அப்ப கோழி முட்டை அப்படின்னால என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோழி நமக்கு எழுதும் போது ஈஸியா ஓட்டலாம். நமக்கு சிறப்பு லகரம் இதுதான் நமக்கு வரணும். கோழி முட்டைக்கு நமக்கு இந்த தான் வரணும்னு ஈஸியா தெரியும். அப்ப அதை வச்சு அதை ஆன்சர் எடுக்க முடியுமான்னு பாருங்களேன். நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் வராது, இந்த லீ ரெண்டுமே வராது. அப்ப இதையும் கேன்சல் பண்ணுங்க, இதையும் கேன்சல் பண்ணுங்க. டக்குன்னு கேன்சல் பண்ணிடுங்க. நம்ம சொல்லும் போது கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருக்கோம். ஆனா நீங்க கேன்சல் பண்ணும்போது டக்குன்னு கேன்சல் பண்ணிட்டு அடுத்து வந்துடும். சரிங்களா? அடுத்து பாருங்க. சிக்கும் டிக்கும் தான் பாத்தீங்கன்னா நமக்கு கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, கோழி கரெக்டா இருக்கு. தாழ்வாரத்தில், அப்ப தாவாரத்தில் கொடுத்துருக்காங்க. அது என்ன மாறுது அப்படின்னா தாழ்வாரத்தில் அப்படிங்கும்போது இந்த இல்லு நமக்கு சிறப்பு லகரம் இல்லு தான் நமக்கு வர வேண்டியது இருக்கு. பொது லகரம் இல்லு நமக்கு வர வேண்டியது இங்க கிடையாது. தாவாரம் தாழ்வாரமா ஆகுது. தாழ்வாரம் அப்படிங்கிறது இதுதான் நமக்கு கரெக்ட். இந்த இல்லு நமக்கு வராது. சரிங்களா? அப்ப 28க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா சி தான் கிடைக்குது. கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டது அப்படிங்கிறதுக்கு கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது அதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 28க்கு சி தான். கொஸ்டின் நம்பர் 29. சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்த சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. இப்ப சொல்ல இணைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் திடல் கொடுத்துருக்காங்க, சோறு கொடுத்துருக்காங்க, தயிர், விளையாட்டு, பறவை, கூட்டம், வாழை, கூடு. இதை வச்சுதான் நமக்கு ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்க, விளையாட்டு இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடல் இருக்கு. இதை வச்சு எடுக்க முடியுமானா ஈஸியா எடுக்கலாம். விளையாட்டு திடல் எங்க இருக்கு? அடுத்து வேற எதெல்லாம் விளையாட்டு திடல் இருக்கா? பாருங்க, எங்கேயுமே இல்லை. அதை வச்சு நமக்கு ஈஸியா எடுக்கலாம். வாழைச்சோறு இருக்கு, பறவை திடல் இருக்கு. பறவை திடல் வருமா? அப்படிலாம் வராது, விளையாட்டு திடல் தான் வரும். அடுத்த பாருங்க, தயிர் இருக்கு, சோறு இருக்கு. அப்ப ஈஸியா எடுக்கலாம். தயிர் சோறு அப்படிங்கிறது இதுவும் எடுக்கலாம். இங்க பாருங்க, இங்க இருக்கு. அடுத்து பாருங்க, பறவை அப்படிங்கிறது இருக்கு, கூட்டம் இருக்கு. பறவை கூட்டம் எடுக்கலாம்னா ஈஸியா எடுக்கலாம். ஓகேங்களா? வாழைச்சோறுலாம் எடுக்க முடியாது. வாழைச்சோறும் கொடுத்துருக்காங்க, வாழை திடல் கொடுத்துருக்காங்க. இப்ப இதெல்லாம் எடுக்க முடியாது. வாழை தோட்டம் வேணா எடுக்கலாம். வாழை தோட்டத்துக்கு வார்த்தைகள் கிடையாது, ஈஸியா எடுக்கலாம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா 29 இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 29க்கு ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 30. பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பாருங்களேன், ஒரே மாதிரி இருக்கும். உயர்ந்தோங்கு மலை அப்படிங்கிறான். உயர்ந்தோங்கு அப்படின்னால முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சொல்லியிருக்கேன், நேரிணை சொற்களை வரக்கூடியது. மலையை விட்டுட்டீங்க அப்படின்னா உயர்ந்தோங்கு அப்படிங்கிறது உயர்ந்தனாலும் ஓங்கினாலும் உயர்ந்தோங்கி ரெண்டுமே என்ன சொல்றோம் அப்படின்னா உயர்வு, மேல சொல்லக்கூடியதான், எபோவ் சொல்லக்கூடியதுதான். இப்போ உயர்ந்தோங்கு மலை அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையோடைய 2 பொருள் தர மாதிரி நமக்கு ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்ப 2 பொருள் என்னென்ன தருது அப்படின்னா உயர் அப்படின்னு ஒரு பொருளையும் ஓங்கு அப்படிங்கிற ஒரு பொருளையும் தருது. இந்த வார்த்தையிலிருந்து மலை இங்க இருக்கு, ஓங்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துடக்கூடாது. ஆனா அவன் கேட்டிருக்கிறது 2 பொருள், ஒரே ஒரு வார்த்தை, உயர்ந்தோங்கு மலை அப்படிங்கிறது. சரிங்களா? இது பழைய கொஸ்டின்ல, ரொம்ப பழைய கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா டிஎன்பிசில இந்த மாதிரி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்போ மலை உயர்வு வருமானா இதெல்லாம் வராது. இரு பொருள்ல இதுல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 30வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சரா கிடைக்குது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 31. பாருங்க, சரியான எழுத்து வழக்கு இருக்கு அப்படிங்கிறான். இது முன்னாடி நம்ம ஒரு ஆப்ஷன்ல பார்த்தோம். இருக்கு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா இருக்கிறது, அதுதான் நமக்கு கரெக்டான வார்த்தை. எழுத்து வழக்குல கரெக்டான வார்த்தை. இதே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கு கொடுத்தானா இருக்கு அப்படி எடுக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் என்னவோ அதை வச்சுதான் நமக்கு கரெக்டா கொஸ்டின் நமக்கு ஆன்சர் போட வேண்டியது இருக்கு. சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 31க்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எதுக்கும் பாருங்க, செகண்ட் இழுத்துக்கட்டுங்கிறதுக்கு நமக்கு இருக்குங்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. அடுத்த பாருங்க, கீது அப்படிங்கிறான். கீது அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதா இருக்கு, இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீது அப்படிங்கிற 3 வார்த்தையை உடையுது. அப்ப இருக்குது அப்படிங்கிற வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னா பேச்சு வழக்குல வரக்கூடியது, எழுத்து வழக்குல நமக்கு கிடையாது. சரிங்களா? ரைட். அப்ப கொஸ்டின் நம்பர் 31க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குன்னா ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 32. ஈஸியான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க, பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. அப்ப வாழை அப்படிங்கிறது ஈஸி எடுக்கலாம். வாழைப்பழம், அடுத்தது குருவி கூடு, அடுத்தது தயிர் சோறு, அடுத்தது விளையாட்டு திடல் அப்படி எடுக்கலாம்.
அப்படியே ரிவர்ஸில் போகுது ஆன்சரு. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா 4321 அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்குது. இது ஒரு பெரிய கொஷின் கிடையாது, சிம்பிளான கொஷின் தான். 32க்கு ஆப்ஷன் ஏ தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துறான் பாருங்க, 33. சொல்லும் பொருளும் சரியானது எதுவும் கேட்டிருக்காங்க. சொல்லும் பொருளும் சரியானதுல மணிமேகலை எல்லாம் படிக்கணுமா, சிலப்பதிகாரம்லாம் படிக்கணுமானா சொல்லும் பொருள்ல பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கல இந்த மாதிரி கொஸ்டின் வரனால மீனிங் மட்டும்தான் நம்ம லைட்டா வாய்ச்சி வச்சுக்கணும். சரிங்களா? பாருங்க இப்படியே கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பொருள் ஓசுனர். ஓசுனர் அப்படிங்கிறது நெய்பவர் கிடையாது. ஓசுனர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எண்ணெய் விற்பவர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஓசுனர். அப்போ 1வது ஆப்ஷனும் 3வது ஆப்ஷனும் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம் ஒன்றை வச்சு. அடுத்து பாருங்க செகண்ட் பாருங்க, மண்ணுள் விஞர் அப்படிங்கிறது சிற்பி கிடையாது, நமக்கு ஓவியம் வரையக்கூடியவருக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா மண்ணுள் விஞர். அப்போ நமக்கு இதுவும் வராது, ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஒன்றை வச்சாலே நமக்கு ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த பாருங்க என்ன கொடுக்குறான்னு, பாசவர். பாசமா வெத்தலை கொடுக்குறான் அப்படின்னு ஞாபகம் வச்சு. சரிங்களா? சாப்பிட்றோம், பீடா போடுறோம். இப்போ பீடா போடுறோமா என்ன ஆகுது அப்படின்னா பாசமா வெத்தலை கொடுக்குறான், பாசவர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கொஸ்டின் நம்பர் 33க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா 4th தான் ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 34. விரிச்சி. விரிச்சி அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா நற்சொல், அதான் நமக்கு அர்த்தம். சரிங்களா? விரிச்சி அப்படின்னாலே நற்சொல். தோல் இருக்கு. புயம் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா தோல் ஆகுது. சக்கரம் அப்படிங்கிறது நமக்கு இங்க வராது, தூவி அப்படிங்கிறது நமக்கு இங்க வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ விரிச்சி அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா நற்சொல், அதான் நமக்கு ஆன்சரு. 34க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35. மரங்களின் பெயர் அல்லாதது எது கேட்டிருக்காங்க. மரங்களின் பெயர் இதுவும் நமக்கு படிக்கிறோம். சரிங்களா? புக்லேயே இருக்கு. மரங்களின் பெயர் நாளிகேரம் அப்படிங்கிற மரம் இருக்கு, காலம் அப்படிங்கிறது மரப்பெயரா இருக்கு, கோழி அப்படிங்கிறது மரப்பெயரா இருக்கு. ஆனா வேரி அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா வேரி அப்படிங்கிறது மரம் கிடையாது, தேன் சம்பந்தமா சொல்லக்கூடியதான் என்ன சொல்றோம் அப்படின்னா வேரி. அப்ப எது மேட்சிங் கிடையல அப்படின்னு கேட்டிருக்காங்க. 35க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4th தான் கிடையாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 36. விளக்கு அப்படிங்கிறவுடைய ஒரு சொல்லோட 2 பொருள் தர மாதிரி ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்ப என்னென்ன அர்த்தம் தருதுன்னு பாருங்க. விளக்கு அப்படிங்கிறது விவரித்தல், விளக்கி சொல்லு அப்படிங்கிறோம், விவரித்தல். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னா ஒளி தரக்கூடிய சாதனம். நம்ம விளக்கு லைட்டு அதை நம்ம படிக்கிறோம், அதான் வந்து பார்த்தீங்கன்னா விவரித்தலாகவும் ஒளி தரக்கூடிய சாதனமாகவும் இருக்கு. இப்போ 36க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2nd ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 37. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் அப்படிங்கிறான். அப்போ அவனை கூட்டிட்டு வர்றேன் அப்படிங்கிறோம், அது நமக்கு பேச்சு வழக்கில் இருக்கு. எழுத்து வழக்கா போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்க, அவனை கூட்டிட்டு தான் வருவேன், கூட்டிட்டு தான் வருவேன் கூட. கூட்டிக்கிட்டு வரனா இப்ப கூட்டி கொண்டு, இப்ப பிரசன்ட்ல சொல்லக்கூடியது. கூட்டிட்டு தான் வருவேன் அப்படின்னு நமக்கு அடம்பிடிக்க கூடாது, அது வராது. 2வது பாருங்க, அவனை கொடுத்துட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா பேச்சு வழக்கா போயிடும், வராது. சி பாருங்களேன், அவனை. அப்ப அவனை அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா அவனை அப்படிங்கிறது ஆகுது. அடுத்தது கூட்டிக்கொண்டு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா கூட்டிக்கிட்டு அப்படிங்கிறது கூட்டிக்கொண்டு ஆகுது. வர்றேன் அப்படிங்கிறது வருகிறேன் ஆகுது. அப்போ ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா சி தான் ஆன்சரா கிடைக்குது. எதுக்கு 4th பாருங்க, அவனை கூப்பிடு. கூப்பிடுறதுக்கும் கூட்டிட்டு வர்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப இது நமக்கு கேன்சல் பண்ணிடலாம் 4th 1. அப்போ 37க்கு என்ன கிடைக்குதுன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சரா கிடைக்கும். சரிதாங்க? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 38. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் கேட்டிருக்காங்க. விண் கூட்டல் மீன் என்ன ஆகுதுன்னா விண்மீன் ஆகுது. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, விண்மான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஈஸியா கேன்சல் பண்ணலாம். ஒரு செகண்ட்ல கண்ணை பார்த்து மூடி முடிச்சாலும் ஆன்சர் போட்டலாம். 2வது பாருங்க, தமிழ் கூட்டல் மொழி. தமிழ் மொழி தான், தாய்மொழி வராது. அடுத்து பாருங்க, நீதி கூட்டல் நூல் ஈஸியா எடுக்கலாம். நீதி நூல் கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கு. அடுத்ததுக்கு பாத்துருங்க, மணி கூட்டல் மாலை, மணி மாலை. ஆனா மணி மேகலைன்னு கொடுத்துருக்காங்க, வராது. சரிங்களா? அப்ப 38க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா சி தான் கிடைக்குது. ஈஸியா போடலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கிடையாது. சரிங்களா? 4 ஆப்ஷன் வாய்ச்சி பார்த்து போறோம் ஆச்சுன்னா கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி போடலாம். இதெல்லாம் டக்குன்னு போடலாம். அடுத்து பாருங்க, வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறான். இப்ப வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க அப்படிங்கும்போது நெற்றியில் இருக்கக்கூடியதான் சுட்டி, நெற்றி சுட்டி ஈஸியா எடுக்கலாம், கரெக்டா இருக்கு. அடுத்த பாருங்க, குலை அப்படிங்கிறது காதில் அணியக்கூடிய, நமக்கு அணிகலன் வரையில வரக்கூடியதான் குலை. மருதம் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா நமக்கு 5 வகை திணைகள் படிக்கிறோம், சிறு பொழுது பெரு பொழுது படிக்கிறோம். மருதம் அப்படிங்கிறது வைகரை, கரெக்டா தான் இருக்கு. ஆனா குறிஞ்சி அப்படிங்கிறது நண்பகல் கிடையாது, நண்பகல் குறிஞ்சி நமக்கு வராது.
யாமம் அப்படி நமக்கு வரக்கூடியது என்ன ஆகுது அப்படின்னா சிறு பொழுதுல வரக்கூடியது யாமம். அப்போ யாமம் அப்படிங்கிறோம். அதான் என்ன ஆகுதுன்னா குறிஞ்சியில வரக்கூடியது. அப்போ 4th ஆன்சர் மட்டும் நமக்கு வராது. 39 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த பாருங்க 40வது கொஸ்டின், ஊர் பெயர் மற்றும் மறு பெயர் கேட்டிருக்காங்க. மன்னார்குடி அப்படிங்கிறாங்க. இப்போ மன்னார்குடி அப்படின்னால என்ன ஆகுது அப்படின்னா மண்ணை ஈஸியா எடுக்கலாம். குடந்தை அப்படிங்கிறத நமக்கு நிறைய டைம் பார்த்தோம். கும்பகோணம், சைதாப்பேட்டை, நெல்லை அப்படிங்கிறது திருநெல்வேலி, இதெல்லாம் நிறைய டைம் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 40க்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா ஈஸியான கொஸ்டின் தான், செகண்ட் ஆப்ஷன் தான் கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 41 என்ன கொடுத்துறான் பாருங்க, பேச்சு வழக்குக்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொல்லியிருக்காங்க. எதிர்த்தாப்புல ஆப்போசிட் தான். எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எதிர்த்தாப்புல என்ன ஆகுது அப்படின்னா எதிரில் அப்படிங்கிறது ஆகுது. அப்போ எதிர்த்தாப்புல அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேன்சல் பண்ணிடலாம். எதிரில் அப்படிங்கிறது நமக்கு எடுக்கலாம். ஆனா அடுத்து பாருங்க ஒரு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று அப்படிங்கிறது, அதுவும் இல்லாம டீ ஸ்டால் அப்படிங்கிறது இங்க இருக்கு. இப்போ டீ ஸ்டால நமக்கு கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க தேநீர். அப்ப தேநீர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்குது அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா பேச்சு வழக்கு. ஆனா எழுத்து வழக்குல இருக்கிறது அதான் நமக்கு வருது. அப்போ எதிர்த்தாப்புல அப்படின்னா எதிரில் ஒரு, அடுத்தது டீ ஸ்டால் அப்படிங்கிறது தேநீர் கடை, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது இருக்கிறது, இப்படி வருது. சரிங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 41க்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ஆப்ஷன் 4th தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க 42, மா அப்படிங்கிறோடைய சொல்ல இணைச்சோம் அப்படின்னா புதிய சொல் என்ன கிடைக்குது அப்படின்னா மா கூட்டல் மரம் என்ன ஆகுது அப்படின்னா மாமரம். நமக்கு சிட்டு இப்பதான் பார்த்தோம், சிட்டுக்குருவி, மலர் மாலை, சரிங்களா? முட்டை ஓடு, இதெல்லாம் நம்ம ஈஸியா போடலாம். அப்போ மா அப்படிங்கிற சொல்ல இணைச்சோம் அப்படின்னா மா மரம் தான் கிடைக்குது. 42க்கு ஆப்ஷன் 4th தான் ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 43, கனகச்சுனை. கனகச்சுனை அப்படின்னால என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க. கனகச்சுனை அப்படின்னாலே என்ன சொல்றோம் அப்படின்னா பொன்வண்ண நீர்நிலைகள். நீர்நிலைகள் கிடையாது, பொன்வண்ண நீர்நிலை தான். சரிங்களா? முதிர்ந்த மூங்கல் நமக்கு முற்றிய முழங்கும் அப்படிங்கிற நமக்கு அந்த சவுண்டு சம்பந்தம் வரக்கூடியது. மத யானைகள் அப்படிங்கிறது பெரிய நமக்கு யானைகளா வரக்கூடியதான். அப்ப 43க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். 43க்கு 4வது ஆப்ஷன். 45 கொஸ்டின் நம்பர் பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஈன்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தது அப்படின்னு தான் அர்த்தம். தந்தது, ஈன்று தந்தது. கொம்பு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளை ஆகுது. கழிப்பு அப்படின்னாலே மகிழ்ச்சி ஆகுது. அதிமதுரம் அப்படின்னாலே மிகுந்த சுவையாகுது. அப்படியே மாத்திருக்காங்க. 2143 அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கு. அப்ப 44வது கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 45, அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை கண்டறிய அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஏ வரிசையிலே இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா லீ இருக்கு. இங்க பாருங்க, இங்க லீ இருக்கு, இங்க நெடில் லா இருக்கு, இங்க லீ இருக்கு, அடுத்து இங்க ஒரு லா இருக்கு. அப்போ நீங்க செகண்ட் ஆப்ஷனையும் இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப குறில் எழுத்து லா இருக்கு, அதுக்கப்புறம் தான் நெடில் எழுத்து லா இருக்கு. அப்ப இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை ஈஸியா எடுக்கலாம். குறில்லா, நெடில்லா, அதுக்கடுத்து லீ, அதுக்கடுத்து லீ, இதுக்கும் போட்டு வச்சோம்னா நமக்கு இல்லு இதுல கிடைக்குது. சரிங்களா? அப்போ நமக்கு இது ஈஸியா போடலாம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் 45க்கு என்ன கிடைக்குதுன்னா ஆப்ஷன் 4th ஆப்ஷன் தான் ஆன்சரா கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 46, சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறான். சரிங்களா? சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. கொங்கு அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா மகரந்தம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு. ஆனாலும் செகண்ட் பார்த்துக்கலாம் பாருங்க. அலர் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா மலர்தல், இங்க வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க திகிரி அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ஆணை சக்கரம், இங்க வச்சிருக்காங்க. மேரு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா இமயம், இங்க வச்சிருக்காங்க. அப்படியே ஆல்டர்னேட் தான் பண்ணியிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப கொஸ்டின் நம்பர் 46க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சரா கிடைக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 47, தவறான இணையை கண்டறிய அப்படிங்கிறான். அப்ப கிளை அப்படிங்கிறது உறவினர் கரெக்டானா கரெக்ட். அடுத்தது பேதையார் கிடையாது, பேதையார் அப்படின்னா அறிவற்றவர் அப்படின்னு அர்த்தம், அதுவும் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க போற்றார் அப்படிங்கிறது பகைவர், அதுவும் கரெக்டா தான் இருக்கு. ஆனா அலர்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்றோம்னா கொடையாளர் கிடையாது, கொஞ்சம் கம்மியானவங்க. சரிங்களா? அலர்ந்தவர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியானவங்க, கொடுக்க முடியாதவங்க, அதுக்கு தான் நம்ம சொல்றோம். கொடையாளர் கிடையாது, வறியவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப குறைஞ்சவங்கள சொல்லக்கூடியதுதான் அலர்ந்தவர். சரிங்களா? ஆளா இருந்தவர். அப்ப இது மட்டும் கிடையாது. அப்போ 47க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர்.
சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 48, இரு பொருள் தருக. கால் அப்படிங்கிறான். இப்போ கால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னவா ஆன்சர் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, கால் பங்கு பிரித்து கொடுக்கறதாகவும் இன்னொன்று ஈரம் பார்த்து கால் வை அப்படிங்கிறதாகவும் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இது எதுவும் போட்டுறாதீங்க. கால் அப்படிங்கிறது கால் முறிந்ததாகட்டும், கடல் அலையாகட்டும், கால் வலிக்கிறதாகட்டும், கால்னு வச்சு காலை வச்சு நம்ம ஆன்சர் எடுத்துடக்கூடாது. சரிங்களா? அதுக்கு கால் அப்படிங்கிறதுக்கு என்ன ரெண்டு பொருள், அதான் நமக்கு ஆன்சரு. இப்போ கால் அப்படிங்கிறது கால் பங்கு பிரித்து கொடுக்கறதாகவும் ஈரம் பார்த்து காலை வைக்கிறதாகவும் தான் ஆன்சராக கிடைக்குது. அப்போ கொஸ்டின் நம்பர் 48க்கு ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேன் கொடுத்துருக்காங்க, மலை கொடுத்துருக்காங்க, வான் கொடுத்துருக்காங்க, சை கொடுத்துருக்காங்க, பூ கொடுத்துருக்காங்க. சொற்களை இணைத்து வரக்கூடிய சொல்லுல தவறான சொல்லு எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, பூமலை வருமா அப்படின்னா லா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா வராது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வார்த்தையே கிடையாது. இந்த ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக். சரிங்களா? சின்ன லெட்டர் தான், ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. சரிங்களா? இந்த லா வந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த வார்த்தை வருமானா வரும். அடுத்து பாருங்க, வான்மலை அப்படிங்கிறது வருமானா வரும். அடுத்து தேன்மலை அப்படிங்கிறது வருமானா வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வான்சை அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. இதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம இதை வச்சுட்டு பூமலை அப்படிங்கிறது குண்டுலா வருமானா மேலே இருக்கக்கூடிய கொஷின்லேயே நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இல்லை. சரிங்களா? அப்போ பூமலை அப்படிங்கிறது சிறப்பு நகரம் லா வரலாம், குண்டுலா வராது. சரிங்களா? அப்போ நமக்கு வார்த்தைகள் எந்த வார்த்தை வராதுன்னு தான் கேட்டிருக்காங்க. வான்சை அப்படிங்கிறது வராது. அப்போ கொஷின் நம்பர் 49க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 50 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஈஸி தான். புலம் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா அழகு. ரெண்டாவது கல் அப்படிங்கிறது என்னவாகுது அப்படின்னா மலை. மல்லல் அப்படிங்கிறது வளமாகவும், செரு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா வயலாகவும் தருது. அப்போ மேட்ச் பண்ணோம் அப்படின்னு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 3142 அப்படிங்கிறதான் கொஸ்டின் நம்பர் 50க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா ஏ தான் கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 50க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 51, ஊர் பெயர் மறு பெயர் கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஈஸி தான். கொஸ்டின் நம்பர் நாகப்பட்டினம் ஈஸியாக எடுக்கலாம். நாகை அப்படிங்கிறது ஈஸியாக எடுக்கலாம். இதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு டிஃபரெண்ட் கிடையாது. உதகை ஊட்டி, கோயம்புத்தூர் கோவை, மன்னார்குடி நமக்கு மண்ணை அப்படியே பாட்டோம். அப்போ 51க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன கிடைக்குன்னா சி தான். ஈஸியான கொஸ்டின் தான் வரும். சரிங்களா? கொஞ்சம் டைமிங் மட்டும் நம்ம வச்சு போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க 52, தானியங்களை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. தானியத்தை குறிக்கக்கூடியதில் கூலம் இருக்கானா இருக்கு, முதிரை இருக்கானா இருக்கு, பயிறு வகைகளும் இருக்கு. ஆனால் சிவியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. இது நமக்கு அழுகி போன கெட்டு போன காய்கறிகள் இருக்கு பார்த்தீங்களா? கெட்டு போன காய்கறிகள் வரக்கூடியதான் சிவியல். அப்போ நமக்கு எது மேட்ச் இல்லைன்னு தான் கேட்குறாங்க. மேட்ச் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா 52க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அது நமக்கு கிடையாது. மீதி எல்லாமே தானியங்கள் பயிறு வகையில் வரக்கூடியதான், மணி வகையில் வரக்கூடியதான். அதான் நமக்கு கொஷின். தானியங்கள்னாலும் மணி வகைகள்னாலும் எல்லாம் ஒன்று தான். அப்போ அதில் வரக்கூடியது அதெல்லாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 53, துளை அப்படிங்கிறதுல நமக்கு இரு பொருள் கேட்டிருக்காங்க. துளை அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா ஹோல்ஸ் தான், ஓட்ட போடுறது. துவாரம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு, அதான் நமக்கு கரெக்டாக இருக்கு. வலிமை நமக்கு எடுக்க முடியாது. அமிழ், முழுகு, சுங்கம் மாதிரிலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஃப்ரேமான கொஷின் தான். சரிங்களா? அப்போ 53க்கு துளை அப்படிங்கிறது துவாரம் அப்படின்னா தொந்தரவு, ரெண்டு அர்த்தத்தை தருது. அதான் நமக்கு ஆன்சரு. 53க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். சரிங்களா? கொஷின் நம்பர் 54 பாருங்க, சூப்பரான கொஷின். எப்படி கொடுத்துனா பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல அம்மாசி அப்படிங்கிறான். சரிங்களா? அம்மாசி அப்படின்னா என்ன சொல்றோம்னா நம்ம அம்மாவாசை பௌர்ணமியெல்லாம் சொல்றோம். சரிங்களா? அப்போ அதில் என்ன கிடைக்குதுன்னா அமாவாசை. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துட முடியாது. இது பேச்சு வழக்கு ஆயிரும். அமாவாசைன்னு எடுக்க முடியாது. ஆனால் அமாவாசை இது கொடுத்துட பாருங்க, அமாவாசை. இது வாசை கிடையாது, அமாவாசை. அப்போ அமாவாசை எடுக்க முடியாது. அமாவாசை இதுதான் நமக்கு கரெக்ட். அம்வசை அதுவும் எடுக்க முடியாது. சரிங்களா? நீங்கள் அம்மாசி அப்படின்னு நமக்கு பேச்சு வழக்கில் இருக்கிற மாதிரி அம்மாவாசைன்னு போட்டுறாதீங்க, அது தவறு. சரிங்களா? அப்போ 54க்கு அமாவாசை இம்மு வராது. இப்போ 54க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன கிடைக்குன்னா சி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 55, புதிய சொல் உருவாக்குதல். பரம்பரை ஈஸியாக போடலாம். பரம் கூட்டல் பறை, பரம்பரை. இதுதான் நமக்கு ஆன்சராக கிடைக்குது, பரம்பரை. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பறை அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்றோம்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போயிடும். சரிங்களா? பறை அப்படிங்கிறது முரசு வகையில் போகக்கூடியதான். அப்போ 55க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 56 பாருங்க, பொறுத்துக.
தெளிவு அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா நட்காட்சி. தெளிவு அப்படின்னால நட்காட்சி தான். ஓறுதல் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா நல்ல அறிவு. ஓறுதல் அப்படிங்கிறது நல்ல அறிவு. உபசம் அப்படிங்கிறது என்ன கிடைக்குது அப்படின்னா அடங்கி இருத்தல். பேர்தற்கு அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா அகற்றுவதற்கு. அப்ப மேட்ச் பண்ண அப்படின்னா 2, 4, 1, 3 அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்குது. ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 4th ஆப்ஷன்ல தான் இருக்கு. 56க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். டி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 57. வலுவு சொல்லை திரித்து எழுது அப்படிங்கிறாங்க. தலைகாணி கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. தலைகாணி அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ஆன்சர் என்னவா கிடைக்குதுன்னா தலையணை தான் கிடைக்குது. தலையணை அப்படிங்கும்போது இங்க 3 சுழி நீ இருக்கு. அப்ப 3 சுழி நான் வச்சு தான் எடுக்கணும். 3 சுழி நான் வச்சு இங்கதான் இருக்கு. அப்போ நமக்கு இதுதான் ஆன்சரு. நீங்க தலையணை அப்படின்னு சொல்லிட்டு 2 சுழி நான் போட்டுறாதீங்க, இது நமக்கு வராது. சரிங்களா? தலையணை அப்படிங்கிறது குட்லா 3 சுழி நான் தலையணை. அப்ப 57க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன கிடைக்குன்னா சி தான் ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 57. அது நமக்கு 58வது கொஸ்டின். பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னா கண்ணதாசனுடைய ஒரு நூல்கள் கொடுத்துருக்காங்க. மாங்கனி அப்படிங்கிறது கண்ணதாசனுடைய இதழ் தான். நமக்கு பொருந்தாத கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இயேசு காவியம் அவருடைய இதழ் தான். வீரத்தாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவருடையது கிடையாது. நமக்கு பாரதி தாசனுடையது. சரிங்களா? பாரதி தாசன் அவர்களுடையது தான் என்ன சொல்ற அப்படின்னா வீரத்தாய் அப்படின்னு சொல்லக்கூடியது பாரதி தாசன். அப்ப நமக்கு இது மட்டும் மேட்ச் கிடையாது. சரிங்களா? இது மட்டும் என்ன ஆகுதுன்னா நமக்கு மேட்சிங் கிடையாது. அப்ப இது மட்டும் வராது. வீரத்தாய் மட்டும் என்ன ஆகாதுன்னா வராது. வீரத்தாய் என்ன ஆகுதுன்னா பாரதிதாசனுடையது. ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படிங்கிறது நமக்கு கவிஞர் கண்ணதாசனுடையது தான். கவி பேரரசு. அப்போ நமக்கு 58க்கு வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். சரிங்களா? ஈஸியாக போடலாம். 58க்கு சி. கொஸ்டின் நம்பர் 59. வேண்டல் அப்படிங்கிறடைய நமக்கு சரியான 2 பொருள் தரக்கூடிய சொல்லு கேட்டிருக்காங்க. வேண்டல் அப்படிங்கிறது என்ன கிடைக்குதுன்னா நமக்கு விரும்புகை, அது மட்டும் இல்லாம விண்ணப்பம் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு சரியான ஆன்சரு. வேண்டல் அப்படிங்கிற கொஸ்டின். சரிங்களா? அப்போ 59க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 60 என்ன கொடுத்துறாங்க பாருங்க. சரியான எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எழுத்து வழக்கு இலக்கணத்துல நமக்கு கேட்டிருக்காங்க. ஒருத்தன் ஒண்டியா போனா என்ன ஆகுது அப்படின்னா ஊர்கோலமா, ஒருத்தன் தனியா போனா அது ஊர்கோலமா அப்படிங்கிறான். ஊர்கோலமா அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா ஊர் வளமா. வளம்னால என்ன சொல்றோம்னா சுற்றி வரக்கூடிய பேர் தான் வளம். அப்ப அதை வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா. இதே நமக்கு கரெக்டா தான் இருக்கு. எதுக்கும் பாருங்க அடுத்த ஆன்சர் பாருங்க. ஒருவன் ஒண்டியா அப்படிங்கிறது நமக்கு அதுல வராது தனியாக. அப்ப இங்க தனியாக இருக்கு. போனால் ஊர்கோலம் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒருவரும் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் வராது. அப்ப இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு ஆன்சர் 7 கிடைக்குது. ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா. வளம்னாலே சுற்றி வரக்கூடியதான். இப்ப 60வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 61. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல். சாவி அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா கொத்தா தான் வைக்கிறோம். இப்ப சாவி கொத்து ஈஸியா எடுக்கலாம். பார்த்தாலே தெரியும். கூலை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இதுல வராது. கற்றை கூட்டம்லாம் வராது. மக்கள்னா நமக்கு அதிகபட்சம் கூட்டம். யானையும் கூட்ட வச்சு கேட்கறாங்க. சரிங்களா? கற்றை குலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வராது. முந்திரி அந்த மாதிரி ஐட்டம் தான் நமக்கு குலையா போகுது. ஓகேவா? அப்ப 61வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா 4th ஆப்ஷன் தான் ஆன்சரா கிடைக்குது. சாவி கொத்து. 62வது கொஸ்டின் பொறுத்து கொடுத்துருக்காங்க. சீவன் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா ஜீவன் தான் சீவன் ஆகுது. இப்ப உயிர் தான். வையம் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா உலகம். நமக்கு ஈஸியா போடலாம். சபதம் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா சூளுரை. ஈஸியா போடலாம். மோகித்து அப்படின்னாலே விருப்பம் தான். அப்ப மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 3, 1, 4, 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 4th இருக்கு. 62வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 63. அகரவரிசைப்படி சொற்களை அமைத்து சரியான சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க. 63க்கு எல்லாமே யா வரிசையில் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 3 நெடில் யா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க நெடில் இருக்கு. இது எல்லாமே கேன்சல் ஆயிருக்கு. அப்ப குறியில வச்சு ஒன்னே தான் இருக்கு. அப்ப குறியில அதுக்கப்புறம் நெடில் அதுக்கடுத்து நீங்க எதுவும் நீங்க செக் பண்ண வேணுங்க அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே மீதி தவறா தான் இருக்கு. அப்ப கண்ண மூடிட்டு எடுத்துடலாம். ஆப்ஷன் செகண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு 63க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க. 64. தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. கொண்டல். அப்ப நமக்கு காட்சேபா அப்படிங்கிற ஒரு பாடத்துல இருந்து கேட்டிருக்காங்க. கொண்டல் அப்படிங்கிறது கிழக்கு தான் கரெக்ட். அடுத்து கோடை அப்படிங்கிறது கிழக்கு கிடையாது. கோடை அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா மேற்கு பகுதி தான் என்ன ஆகுது அப்படின்னா கோடை. அப்ப செகண்ட் ஆப்ஷனே தப்பா இருக்கு. எதுங்க தேர்டு பாத்திரலாம். வாடை அப்படிங்கிறது வடக்கு கரெக்ட். தென்றல் அப்படிங்கிறது தெற்கு கரெக்ட். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கிடைக்குது. 64க்கு கோடை அப்படிங்கிறது நமக்கு மேற்கு தான், கிழக்கு கிடையாது. சரிங்களா?
அடுத்த கொஸ்டின் நம்பர் 65. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக அப்படிங்கிறான். சரியான எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, உசுரே உசுரே அப்படிங்கிறது உயிரை தான் சொல்றாங்க. அப்போ உசுரே அப்படிங்கிறது வராது. அப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, இருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இருன்னு எழுத முடியாது. அடுத்து பாருங்க, உசுர் அப்படின்னு எழுத முடியாது. அடுத்து பாருங்க, உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஈஸியாக எடுக்கலாம், உயிரே, அதான் உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். அப்போ கொஸ்டின் நம்பர் 65க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4th தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 66 பாருங்க, வட்டி அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா பனையோலை பெட்டி. அதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா வட்டி ஆகுது. சரிங்களா? புது வருவாய் நமக்கு விதை பணம் எல்லாம் கிடையாது. வட்டி அப்படின்னா என்ன சொல்றோம்னா பனையோலை பெட்டி. கொஸ்டின் நம்பர் 66க்கு ஆப்ஷன் சி தான் கிடைக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 67. தாமம் அப்படிங்கிறவுடைய நமக்கு சரியான 2 பொருள் தரக்கூடிய வார்த்தை கேட்கறாங்க. தாமம் அப்படின்னால என்ன சொல்றோம் பாருங்க, கயிறுன்னு ஒரு அர்த்தம் இருக்கானா இருக்கு, பூ மாலை அப்படிங்கிற ஒரு அர்த்தமா இருக்கானா இருக்கு. இது ரெண்டுமே கரெக்ட். சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 67க்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். இதெல்லாம் மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கனெக்ட் ஆகுது. அதனால நமக்கு போட்டு ஒன்று நமக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 68. ஊர் பெயர்களோட மருவு கேட்டிருக்காங்க. புதுச்சேரி அப்படிங்கன்னா புதுச்சேரி அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா புதுவை தான் என்ன ஆகுதுன்னா புதுச்சேரி. ஈஸியாக எடுக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 68க்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சராக கிடைக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 69. பொறுத்தை கொடுத்துருக்காங்க. ஈஸியான எல்லாமே பொறுத்துக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் டிஎன்பிசியில் ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும். சரிங்களா? ஈஸியான கொஸ்டின் நமக்கு தரமாக வச்சுக்கணும். முகில் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா மேகம் எங்க இருக்கு. சேகரம் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா கூட்டம் எங்க இருக்கு. வாகு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா சரியாக அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கு. விண்ணம் அப்படிங்கிறது சேதமா இருக்கு, தேர்டில் இருக்கு. மேட்ச் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க, 2 4 1 3 அப்படிங்கிறது என்னவா கிடைக்குதுன்னா ஆப்ஷன் 4th இருக்கு. 2 4 1 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் 4th இருக்கு. இப்போ 69வது கொஸ்டினுக்கு என்னவா கிடைக்குதுன்னா ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 70. பதனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வட்டார வழக்குல இருந்து சரியான வழக்கு கேட்டிருக்காங்க. பதனம் அப்படிங்கிறது கவனமாக அப்படின்னு சொல்லக்கூடியதான் பதனம். இந்த தொலைவில் எல்லாம் தொலைவட்டையில். சரிங்களா? பாத்தி அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்றோம்னா சலிப்பு. இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வட்டார வழக்குல இருந்து கேட்டிருக்காங்க. நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தொலைவில் கேட்குறாங்க, தொலைவட்டையில் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 70க்கு பதனம் அப்படிங்கிறது கவனமாக அப்படின்னு சொல்லக்கூடியதான். 70க்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக கிடைக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 71. என்ன கொடுத்துறான் பாருங்க, சொல் பொருள்ல வங்கூல் அப்படின்னா என்ன சொல்றோம்னா காற்று தான். ஈஸியாக எடுக்கலாம். வங்கூல் அப்படிங்கிறது காற்று. இதில் ஒரு பெரிய கஷ்டமான கொஸ்டின் கிடையாது. இப்போ 71க்கு வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சராக கிடைக்குது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 72 பாருங்க, பண்புத்தொகை அல்லாத சொல் கேட்டிருக்காங்க. பண்புத்தொகை அல்லாத சொல் என்ன இருக்குன்னா மூதூர். பண்புத்தொகைனா பண்புத்தொகை தான். கொடுஞ்செலவு அப்படிங்கிறது பண்புத்தொகை தான். நன்னூல் அப்படிங்கிறது பண்புத்தொகை தான். அடுத்து வந்து கண்ணுதல் அப்படிங்கிறது பண்புத்தொகை கிடையாது. சரிங்களா? கண்ணுதல் அப்படிங்கிறது பண்புத்தொகை கிடையாது. இது நமக்கு அப்படிங்கிறது இரட்டிப்பு அப்படிங்கிற ஒரு ரூலுக்கு கீழே வரக்கூடியதான். இரட்டிப்பு அப்படிங்கிற அப்படிங்கிறது இரட்டிப்பு அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் கீழே வரக்கூடியதான். அப்போ கண்ணுதல் மட்டும் நமக்கு கிடையாது, பண்பு. மீதி எல்லாமே பண்பு தான். பிரிச்சாலும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். 72க்கு ஆப்ஷன் கிடைக்குன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 73. புதுக்கோட்டை என்ன ஆகுது அப்படின்னா புதுகை ஆகுது. ஈஸியான கொஸ்டின் தான். புதுகை ஈஸியாக போடலாம். சரிங்களா? புதுக்கோட்டை அப்படிங்கிறது புதுகை அப்படிங்கிறது ஈஸியாக போடலாம். பெரிய கஷ்டமான கொஸ்டின் கிடையாது. அப்போ 73க்கு ஆப்ஷன் கிடைக்குன்னா சி தான் கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 74 பாருங்க, இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய வார்த்தை கொடுத்துருக்காங்க. மலை கொடுத்துருக்காங்க, பூ, பொன், வான், மேகலை, மணி, மேகம், செய், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரேம் பண்ணி வார்த்தையை போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா மணி கூட்டல் மேகலை என்னவா கிடைக்குது அப்படின்னா மணி மேகலை. அப்போ அதை வச்சு வார்த்தை எடுக்கலாமானா எடுக்கலாம். மணி கூட்டல் மேகலை எங்க இருக்கு? மணி மேகலை. அப்போ ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா மணி மேகலை கிடையாது, ஆனால் இங்கே இருக்கு, ஆனால் இங்கேயும் கிடையாது. அப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். இந்த வார்த்தை மெயினாக நம்ம கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பாருங்க என்ன போடலாம் அப்படின்னா வான்மலை போடலாமானா போடலாம். வான் கூட்டல் மலை என்ன இருக்குன்னா வான்மலை, இது போடலாமானா போடலாம். இப்போ வான்மலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கு. அடுத்து பாருங்க பூமணி அப்படிங்கிறது பெயர் தான். பூமணி அப்படிங்கிறதும் போடலாமானா போடலாம், இங்கே இருக்கு. அப்போ 4th ஆன்சர் தான் நமக்கு சரியாக கிடைக்குது. சரிங்களா? செய் பொண்ணெல்லாம் கேட்க முடியாது. செய் பொண்ணெல்லாம் நமக்கு வராது, இதில் நமக்கு எடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 74க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா 4th ஆப்ஷன் தான் ஆன்சராக கிடைக்குது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 75. கெடி கலங்கி அப்படின்னாலே கதி கலங்கி அப்படிங்கிறோம். அப்ப மிக வருந்தி, அதான் நமக்கு அர்த்தம்.
சரிங்களா? கெடி கலங்கி அப்படின்னாலே மிக வருந்தி, அதான் ஆன்சரு. இப்போ 75க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்டான ஆன்சர். கூட்டம், பின்னம், சேதம் சரியாக நம்ம படிக்கிறோம். சரிங்களா? இப்போ தான் மேட்சிங் கொஸ்டின் பார்த்துட்டு வந்தோம். அப்போ கெடி கலங்கி அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்னா மிக வருந்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான். அடுத்த பாருங்க 76 பொருந்தாத இணையை கண்டறி அப்படிங்கிறாங்க. பொருந்தாத இணை என்னன்னு பார்த்தீங்கன்னா சமர் அப்படிங்கிறது போரானா கரெக்ட் 1. நல்கும் அப்படிங்கிறது தரக்கூடியது கரெக்ட். மல்லெடுத்து அப்படின்னா வலிமையற்ற கிடையாது, வலிமை பெற்ற, வலிமை அற்றன்னு கொடுத்துருக்காங்க. மல்லெடுத்து அப்படிங்கிறது நமக்கு இதுல வராது. ஆனா எக்களிப்பு, களிப்பு அப்படின்னா என்ன சொல்றோம்னா பெருமகிழ்ச்சி. இப்போ மல்லெடுத்து அப்படிங்கிறது வலிமையற்ற அப்படின்னு வலிமை பெற்ற அந்த மாதிரி வரக்கூடியதான். இப்போ வலிமையற்ற அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ 76க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா சி தான் நமக்கு ஆன்சரா கிடைக்குது. மீதி எல்லாமே கரெக்டா இருக்கு. மல்லெடுத்த, ஓகேவா? கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 77 இருபொருள் தரக்கூடிய இதழ் கேட்டிருக்காங்க. இருபொருள் தரக்கூடிய வார்த்தையில இதழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதழ் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா 1 உதடு, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண் இமைக்கும் பேர் என்ன சொல்றாங்கன்னா இதழ் தான் சொல்றாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, இது கண் இமை அப்படிங்கிறது புதுவிதமான வார்த்தையா இருக்கு. ஆனா அதான் நமக்கு கரெக்டான ஆன்சரு. இப்போ 77க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 78 பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை கண்டறி அப்படிங்கிறாங்க. பேச்சு வழக்கற்ற சொற்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாசி இரட்டில், அம்மாசி அப்படிங்கிறது அம்மாவாசை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். அப்போ அகலி அப்படின்னாலே கடல், நீர், நமக்கு நீர்நிலைகள்லாம் சொல்லக்கூடியது. அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம், அதான் நமக்கு கரெக்டா இருக்கு. அல்லுரவன் பக்கத்துல இருந்தாலும் கிளிரவன் பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பேச்சு வழக்குல போயிடும். சரிங்களா? ஆனா நமக்கு பேச்சு வழக்கு சொற்கள் அற்ற, அப்ப அது இல்லாம எழுத்து வழக்குல இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம், அதான் நமக்கு கரெக்ட். சரிங்களா? அல்லுரவம் பக்கத்துல இருந்தாலும் கிளிரவம் பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு பேச்சு வழக்கா போயிடும். அதை விட்டாலும் வேற கெதி இல்லை அப்படிங்கிறது அதுவும் என்ன ஆகுது அப்படின்னா பேச்சு வழக்கா போயிடும். அப்ப அதெல்லாம் நமக்கு வராது. கொஸ்டின் நம்பர் 78க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 79 சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். ஈஸியா போடலாம் பாருங்க. பூ கூட்டல் சோலை, பூஞ்சோலை, பூச்சோலை இப்படி நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பூஞ்சோலைக்கு தான் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ நமக்கு மெல்லினத்துக்கு அடுத்து தான் நமக்கு மெல்லினம் மிகும், அதுக்கப்புறம் தான் நமக்கு வல்லினம் வரக்கூடியது. அப்போ பூ கூட்டல் சோலை, பூஞ்சோலை. அப்போ 79க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 80வது கொஸ்டினுக்கு குழி அப்படின்னால அளவு பேர் தான். அப்ப நீட்டல் அளவையா நில அளவையான்னு கேட்டிருக்காங்க. குழி அப்படிங்கிறது நில அளவை தான். கிராமத்துலலாம் சொல்லுவாங்க ஒரு குழி, 2 குழி 3 குழி நிலம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் என்ன பார்க்கணும்னா நில அளவை பேர்ல வரக்கூடியது. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா குழி அப்படிங்கிறது நில அளவை. ஆப்ஷன் 80வது கொஸ்டினுக்கு சி தான் ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 81 பொறுத்து கொடுத்துருக்காங்க. எது கரெக்டா மேட்ச் ஆகும் கேட்டிருக்காங்க. காலை அப்படின்னா பொழுதுதான், பனி அப்படின்னா வேலைன்னு அர்த்தம். அப்ப நமக்கு இது வராது. தலை அப்படிங்கிறது கட்டு அப்படிங்கிறது நமக்கு இங்க வராது. இப்ப தலை அப்படிங்கிறது கட்டு இல்லை. தாள் அப்படிங்கிறது நாக்கு, ஈஸியா போடலாம். சரிங்களா? தாள் அப்படிங்கிறது நாக்கு தான். தாளாட்டு, நாக்கால் பாடக்கூடிய பாட்டு, வாய்மொழி இலக்கியம் அதெல்லாம் சொல்றோம். இப்ப வேலை அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது அப்படியே மாத்திரணும் தான். காலை வேலை அப்படிங்கிறது பனி, அப்படிதான் நமக்கு வருது. அப்ப கொஸ்டின் நம்பர் 81க்கு தாள் அப்படிங்கிறது நாக்கு, அதான் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 82 பாருங்க. அகரவரிசைப்படி சொற்களை சீர்தெய்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகரவரிசை தான் கேட்டிருக்காங்க. கோ இருக்கு, கே இருக்கு. அப்ப காக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வரணும். இதை ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க கா இருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியல கா இருக்கு, எங்கேயும் கா இருக்கு. ஆனா அடுத்து பாருங்க நெடில் கா இருக்கு, இங்க நெடில் கீ இருக்கு. அப்ப இது வராது. கா அடுத்தது கீ இருக்கு, கே இருக்கு, கோ இருக்கு. இதை வரும். 82க்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா போடலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 83 தவறானதை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. வையம் அப்படிங்கிறது உலகம், கரெக்டானா கரெக்ட். வையம் அப்படிங்கிறது உலகம். மட்டு அப்படிங்கிறது மட்டும் அல்லாமல் கிடையாது. மட்டு அப்படின்னா அளவு பெயர்ல வரக்கூடியது. சரிங்களா? அப்ப நமக்கு செகண்ட் ஆப்ஷன் வராது. தேர்டு பாருங்க பேணி அப்படின்னா பாதுகாத்தல் தான், கவனித்தல் பாதுகாத்தல் வரக்கூடியது. நித்தம் நாள்தோறும், அது கரெக்டா தான் இருக்கு. அப்ப எது தவறு அப்படின்னா மட்டும் நமக்கு அளவு பேர்ல வரக்கூடியது. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 82க்கு என்ன கிடைக்குது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு தப்பு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 83க்கு செகண்ட். கொஸ்டின் நம்பர் 84 வெரசா வந்துருவேன். அப்ப வெரசா அப்படின்னால அப்படியே சொன்னோம், விரைவாக அப்படின்னு தான் சொன்னோம். அப்ப விரைவில் அப்படின்னு சொல்றோம். அப்ப நொடியில் வந்து விடுவேன் அப்படிங்கிறது நமக்கு வராது. வேகமாகவும் வராது. விரைவாக வந்துருவேங்கிறது வராது. வெரசா அப்படிங்கிறது விரைவில் வந்து விடுவேன், அதான் கரெக்ட். சரிங்களா? வெரசா அப்படிங்கிறது அப்படியே பார்த்தோம் விரைவாக. ஆனா விரைவாக வந்து பாத்தீங்கன்னா விரைவில் அப்படிங்கிறதா கரெக்டான நமக்கு ஒரு
எழுத்து வழக்கில் இருக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ 84க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா சி தான் கரெக்ட். சரிங்களா? அப்பளே விரைவாகன்னு சொல்லியிருக்கோம், ஆனால் விரைவாக கிடையாது, விரைவில். வெரசா அப்படின்னாலே விரைவில் அப்படிதான் நமக்கு அர்த்தம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 85. மண்ணீர். மண்ணீர் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா நீர்நிலைகள் இருக்கக்கூடியதான், எல்லாமே நீர்நிலைகளா தான் இருக்கு. அப்ப எந்த நீர்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் இருக்கக்கூடிய நீர்நிலை, கடல் தான் மண்ணீர் ஆகுது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 85க்கு சி தான் கிடைக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 86. ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பாருங்க. வெட்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மலை தான், மவுண்டெயின் தான் சொல்லக்கூடியது. வெட்பு அப்படிங்கிறது அதிகபட்சம் கேட்குறாங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. பொறுத்த கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க வெட்பு அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 86க்கு என்ன கிடைக்குதுன்னா ஆப்ஷனு சி தான் கிடைக்குது. மலை அப்படின்னா வருவாய் தான். அணிகலன் அப்படிங்கிறது ஆர்னமெண்ட்ஸில் வரக்கூடியது, நான்மணி கடிகளை வரக்கூடியது. சரிங்களா? நான்மணி கடிகளை துண்டு, ஆபரணம், கட்டுவடம், தோல்வளம், அப்படி தோல்வலை, கட்டுவடம் வரக்கூடிய எல்லாமே நெக்லஸ் ஐட்டம் தான், ஆர்னமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? குணம் அப்படிங்கிறது வெரைட்டி நிறைய இருக்கு. சரிங்களா? ஒன்னொன்னுக்கு குணம் இருக்கு, பண்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப 86க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 87. என்னுடைய பல் உளுந்துடுச்சு அப்படிங்கிறோம். இப்ப பல் உளுந்துடுச்சுன்னு சொல்லக்கூடாது, பல் வந்து பாத்தீங்கன்னா விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லணும். விழுந்து விட்டதான் நமக்கு கரெக்டா இருக்கு. அப்போ கொஸ்டின் நம்பர் 87க்கு என்ன கிடைக்குதுன்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக கிடைக்குது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 88. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். ஆள், வயல், நாடு, கடல், விண், அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வழின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. அந்த வார்த்தை என்ன வார்த்தை கிடைக்குது அப்படின்னா ஆள் கூட்டல் கடல் என்ன ஆகுதுன்னா ஆள் கடல் அப்படின்னு கிடைக்குது. இப்போ 88க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 89. உய்மீன். உய்மீன் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா ஈடேறுங்கள் அப்படிங்கிறது தான் சரியான அர்த்தம். என்பதுன்னு சரியான பொருள் தான் கேட்டிருக்காங்க. உய்மீன் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா ஈடேறுங்கள். நமன் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா யமன் ஆயிரும். அடியார் அப்படிங்கிறது நமக்கு பண்புடையவர். கூசாமல் அப்படிங்கிறது நமக்கு அப்பளவே நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ உய்மீன் அப்படிங்கிறது ஈடேறுங்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? இப்போ யமன் அப்படிங்கிறது நமன், நமன் தான் என்ன ஆகுது அப்படின்னா யமன் ஆகுது. ஓகேவா? அப்போ 89க்கு உய்மீன் அப்படிங்கிறது ஈடேறுங்கள், அதான் கரெக்ட். 89க்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 90. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. இப்போ எழுத்து வழக்கு தொடரை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய். எண்ணெய் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஸ்பெல்லிங் வரணும் அப்படின்னா இதுதான் வரணும். இது நமக்கு வராது, இதுவும் நமக்கு வராது. சரிங்களா? 3 சுழி நையை வச்சு நமக்கு வராது. ரெட்டை கொம்பு வச்சு 3 சுழி நையை வச்சு வராது. ஆனால் மீதி இருக்கிறதுக்கு ஏக்கும் சீக்கும் தான் போட்டி. பாருங்க, எண்ணெய் தேய்ச்சு, தேய்ச்சுங்கிறது நமக்கு பேச்சு வழக்கா போயிடும். ஆனால் தேய்த்து அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா எழுத்து வழக்கா போயிடும். அப்போ நமக்கு எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 90வது கொஸ்டினுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 91. சரியான இணையை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. பனி. பனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலையில் வரக்கூடியதான், குளிர்ச்சியில் வராது. தாள் அப்படிங்கிறது நமக்கு பாதம், அடியில், ஃபீட்டில் வரக்கூடியது. அலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடு. இந்த லை நமக்கு வராது, இந்த அலை நமக்கு இந்த வராது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரை. கரை அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அழுக்கு. கரை அப்படின்னு சொல்கிறோம், அழுக்கு ஈஸியாக போடலாம். இன்னொரு நமக்கு ரை, இந்த ரை வருது அப்படின்னா என்ன சொல்கிறோம்னா ஆற்றங்கரை. நமக்கு அப்படி நமக்கு கரை வந்து ஆற்றங்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நமக்கு எல்லை, அதான் நமக்கு ரயில வரக்கூடியது. சரிங்களா? இந்த ரயில வரக்கூடியது. அப்போ சரியான இணை என்ன இருக்கு அப்படின்னா 98க்கு ஆப்ஷனு 4th தான் கரெக்ட். சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 92. இருபொருள் தருக. நாடி. நாடி அப்படின்னா என்ன சொல்றோம்னா ஒன்று தேடி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து, அதான் நமக்கு நாடி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு. சரிங்களா? எடுத்து, தொடுத்து, வகுத்து, விரித்து, ஓடி, பார்த்ததெல்லாம் நமக்கு வராது. நாடி அப்படிங்கிறது தேடி ஒன்று, ஆராய்ந்து ஒன்று. இப்போ கொஸ்டின் நம்பர் 92க்கு என்ன கிடைக்குன்னா ஆப்ஷனு ஏ தான் கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க 93. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. நாட்கள். இல்லு, இட்டு இருக்கு. அப்போ இந்த இட்டு என்ன போகுது, கன்வெர்ட் ஆகுதுன்னா இல்லா போகுது, நாள்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 93க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குன்னா சி தான் கரெக்டான ஆன்சரு. 93க்கு சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 94. எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும் அப்படிங்கிறான். எந்த 2 சொல்ல கிடைச்சா நமக்கு புதிய சொல் கிடைக்குங்கிறாங்க. பாடறிந்து. அப்போ பாடு கூட்டல் அறிந்து, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சேர்த்தல தான் எடுத்துக்காங்க. பாடு கூட்டல் அறிந்து தான் பாடறிந்து, ஈஸியாக போடலாம். அப்போ 94க்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கிடைக்குது. சரிங்களா? ஈஸி தான்.
அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 95. நாணாமை. நாணாமை அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா கூசாமல். கூசியன்னு போட்டக்கூடாது, கூசாமல். பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சிருக்காங்க பாருங்க, கூசிய. நமக்கு கூசும் அப்படின்னு படிச்சிருப்போம், கூசிய படிச்சிருப்போம். ஆனால் கூசாமல் அதான் நமக்கு கரெக்ட். சரிங்களா? ஈடேருங்களை உய்மீன் இப்பதான் பார்த்தோம். வயல் அப்படிங்கிறது செரு, ஈஸியா போடலாம். சரிங்களா? ஒரு செரு அப்படிங்கிறது வயல், இந்த செரு அப்படிங்கிறது வயல். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செரு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு குறைவு, அந்த மாதிரி குறைஞ்சு இருக்கக்கூடியதெல்லாம் சொல்லக்கூடியதான். சரிங்களா? ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க, பார்த்து வச்சுக்கலாம். சரிங்களா? நாணாமை அப்படிங்கிறது கூசாமல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இப்போ 95க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 96. பைம்பொழில். பொழில். பைம்பொழில் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா ஊர் பயிரில் பம்புளி. பம்புளி தான் என்ன ஆகுதுன்னா பைம்பொழில். இப்போ 96க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 97. துய்ப்பது. துய்ப்பது அப்படின்னால கற்பது தான், படிக்கிறது தான். அப்ப கற்றல் அப்படி இல்லைன்னா என்ன வரலாம் அப்படின்னா தருதல் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா இருக்கு. கற்றல் அப்படிங்கிறது தருதல். இப்ப துய்ப்பது அப்படிங்கிறது ஆப்ஷன் சில இருக்கு. சரிங்களா? இப்ப கற்றல் தான், கற்றல் தருதல் தான். 97க்கு சி. கொஸ்டின் நம்பர் 98. சுவர். சுவர் அப்படின்னால என்ன சொல்றோம்னா சுவர் எழுப்பினான், அதான் நமக்கு சரியா வருது. உண்டாக்கினான் வராது, சுவர் எழுப்பினான். அப்ப 98க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 99. முறைமை. முறைமை அப்படிங்கிறடைய சரியான இரு பொருள் கேட்டிருக்காங்க. முறைமை அப்படின்னா ஒன்று கட்டளை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உரிமை. இது ரெண்டுமே வரக்கூடியது. இப்போ 99க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன கிடைக்குன்னா சி தான் கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 100. என்ன கொடுத்துறான் பாருங்க, நரலும். நரலும்ங்கிறது பள்ளம் கிடையாது, படுகர் அப்படின்னா தான் பள்ளம். சரிங்களா? படுகர் அப்படின்னா தான் பள்ளம். இது கரெக்டா இருக்கு, ஆனா இது தப்பா இருக்கு. ஆனா கடும்பு அப்படிங்கிறது சுற்றம், பொம்மல் அப்படிங்கிறது சோறு. அப்படியே பார்த்தோம். அல்லல் அப்படிங்கிறது சேரு, பொம்மல் அப்படிங்கிறது சோறு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நரல் அப்படிங்கிறது பள்ளம் கிடையாது, படுகர் அப்படின்னா தான் பள்ளம். சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 100க்கு எது வரல அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது வரல. அப்படின்னு நரலும் நம்ம முரலும் இந்த சவுண்டு ஓசையை வச்சு படிக்கக்கூடியதான். சரிங்களா? ஓகே ரைட். ஓகே தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க, நம்ம அந்த கொஸ்டினை திரும்ப கூட பார்ப்போம். ஓகேவா?